நீளம் இணைந்த மணிகண்டத்து ஈசரடியார் பெருமேன எல்லா உயரும் சபையெழுது தேசமுயதிருத்தொண்ட பெருமன் பணிந்த திருவாளன் வாசமலர்மென் கழை வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கி சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லகிறான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்முடைய திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமான் வாதமுரடிகளுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானசிறை பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமான் நீல் நெடுங்கண்ணி தாயாருடன் அண்டமுழுவதையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, திருவெம்பாவையிலே சென்ற முறை 8 திருப்பாடல்கள் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதாவது திருவெம்பாவையினுடைய அமைப்பு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். முதல் 8 பாடல்கள் துயில் எழுப்புவது. மார்கழி மாத நீராடல் செல்லுகின்ற பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பிக் கொண்டு அப்படியே நீராடுவதற்காக துயில் எழுப்புறது முதல் 8 பாட்டு. அதற்கு பிறகு 9வது பாட்டு விண்ணப்பம் இல்லைங்களா? 9, 19 2 விண்ணப்பம். 9வது பாட்டு 19வது பாட்டு தான் அடியார் சிறப்பே திருவெம்பாவையில் சொல்லக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் 9, 19 2. 10வது பாட்டு இறைவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. இறைவனுடைய பெருமை எந்த அளவுக்கு அவனுடைய திருவடி பெருமை பற்றி சொல்லக்கூடியது 10வது பாட்டு. 11 18 வரைக்கும் நீராடல், அதாவது துயில் எழுப்பிய பெண்கள் ஒருத்தர் அப்படி சேர்ந்து அந்த பொய்கையில போய் நீராடுவது, அப்படி நீராடிக்கொண்டே இறைவனுடைய பெருமைகளை பாடுவது 11 18 வரைக்கும். 19 இதற்கு சொன்னது போல மீண்டும் விண்ணப்பம். 20வது பாட்டு பெருமானுடைய திருவடியை போற்றுவது, இறைவனுடைய பெருமைகளை சொல்வது 10வது பாட்டு. இறைவனுடைய திருவடி பெருமையை சொல்லுவது 20வது பாட்டு. இப்படிதான் திருவெம்பாவை அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நமக்கு 9வது பாட்டு ரொம்ப முக்கியமான திருப்பாட்டு. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற முன் சீரடியோ முன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்குதியல் என்ன குறையும் இளாமையலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த பாட்டில் இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறாங்க. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பாவை போன்ற பெண்களே நான் கூறுவனவற்றை ஏற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லி அந்த நீராட சென்ற பெண்கள் ஒரு பெண் சொல்றார், பெருமான் எப்படிப்பட்டவன்? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் அப்படின்னு. இறைவன் முற்பட்டமாகிய தொல்பொருள் எல்லாவற்றுக்கும் முற்பட்ட தொல்பொருளாக உள்ளவன் பெருமான். பெருமான் தான் முன்னவன் இல்லைங்களா? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ சேக்கிழ பெருமான் சொல்ற. பெருமானுக்கு முற்பட்ட பொருள் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த உலகத்தை தோற்றுவித்தது பெருமான். இந்த உலகத்தை ஒருத்தர் தோற்றுவிக்கிறார் அப்படின்னா அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாகவே அவர் இருந்திருக்கணும். அப்பதான் அவர்னாலதான் இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும். அப்படின்னு இந்த உலகம் சடப்பொருள் தானே தோன்றாது. மாயையினுடைய ஒரு காரிய பொருள் தான் இந்த உலகம். மாயை என்று சொல்லுவது ஒரு சடப்பொருள், அது தானே தோன்ற முடியாது. அப்ப இந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கணும்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னாகவே தோன்றியவனா இருக்கணும். அப்படி இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாகவே தோன்றியவன் தான் சிவபெருமான். அதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னாரு. அப்புறம் பின்னை புதுமைக்கும் பேர்த்தையும் பெற்றியனா பிற்பட்டவனாகிய புதிய பொருள்கள் எல்லாவற்றுக்கும் புதுமையாக உள்ள பொருள் தன்மை உடையவனே. எல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கான புதுமைக்கும் பெருமானத்தான் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்ல உன்னை பிரானாக பெற்ற உன்னை சீரடியோ அப்படின்னா உன்னை தலைவனாக நாங்க பெற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பிரான்னா தலைவன் அர்த்தங்க. எம்பிரான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்னுடைய தலைவன் அர்த்தம். எம்பிரான் ஆண்டமுழுவடையார் அப்படின்னா என்னுடைய தலைவர். எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் என்னுடைய தலைவராகிய ஞானசம்பந்த பெருமான். எம்பிரான் நம்பி ஆரோரன் நாயன்மார்களை சொல்ற பொழுது எம்பிரான் சொல்லித்தான் சொல்லணும், தனியா சொல்லக்கூடாது. அது சிவகவுனி ஐயா நம்ம பேரூர்ல தமிழ் கல்லூரியில வகுப்பு நடத்துவாராம். அந்த வகுப்புல கலந்துட்டவர் இன்னைக்கு ஒரே ஒரு மனிதர் யாருன்னா நம்ம ஆசிரியர் ஐயா சென்னை பையா தான்.
ஆமா, சென்னிப் ஐயா சிவக்கணியாட்டு நேரடியாக பாடம் கேட்டவர். அவருடைய பெருமைகள் நிறைய நம்ம வெளியே சொல்றது இல்லை. சிவக்கணியாட்டு பாடம் கேட்டதில் இன்னைக்கு இருக்கிறதுல அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஆமா, அதனால அவரை எல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்து அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அவர் சொன்னார், வகுப்பு நடத்துற பொழுது ஏதாவது கேட்டார்னா எந்திரிச்சு ஞானசம்பந்தர் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டு வேலைக்காரரா எம்புதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லணும், சுந்தரர் அப்படி சொல்லக்கூடாது. எம்பிரான் நம்பி ஆரூர்னு சொல்லணும். திருநாவுக்கரசர் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் அப்படின்னு எம்பிரான் சேர்த்து சொல்லணும். அவர் சிவக்கணியா சொல்லுவாராம், கூட்டு வேலைக்காரரா அப்படியே சொல்றது நாயன்மார்கள அப்படின்னா அவங்கெல்லாம் நமக்கு எம்பிரான்னா நமக்கு தலைவர்கள். நமக்கெல்லாம் தலைவர்கள் யாருன்னா இவங்க தான் முதல் தலைவர். இவங்க தான் அப்புறம் தான் உள்ள இருக்கக்கூடியவர். அவர் அப்புறம் தான், இவங்க தான் நமக்கு தலைவர். நமக்கு இறைவனாக இந்த மண்டலத்துக்கு அனுப்பி வச்ச பெரியவங்க தான் இவங்க எல்லாரும். அதான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னையே ஆண்டானாக கிடைக்க பெற்றமையால் உன் சிறப்பு மிக்க அடிமைகளாகிய யாங்கள் நின் அடியார்களுக்கே உரிமையுடையவர்கள் ஆவோம் அப்படின்னா, உன்னை நாங்க தலைவனாக பெற்றதுனால உன்னுடைய அடியார்கள் நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா உன் அடியார்களுக்கே உரிமையுடையவர்கள். என்னை உண்மை பிராணாக பெற்றவன் சீரடியோ முன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படின்னா, உன்னுடைய அடியார்களுக்கு நாங்க அடிமைகளா இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி உன்னுடைய அடியார்களில் ஒவ்வொருவரும் எங்கள் ஒவ்வொருத்திக்கும் கணவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு யார் கணவனாக வரணும்னா உங்களுடைய அடியார்கள் தான் கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் இப்ப நம்ம சாதாரணமா சாமி கிட்ட கேட்கக்கூடிய வரம், பின்னப்போ நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம பெரியவங்க நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம குழந்தை போற பக்கம் நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும் வேண்டுவோம். ஆனா இந்த பெண்கள் என்ன கேட்கறாங்கன்னா, உங்களை வழிபாடு செஞ்சதுனால எங்களுக்கு அடியார்கள் தொடர்பு கிடைச்சது. அப்படி அடியார் தொடர்பு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு நாங்க அடிமையா இருக்கிறோம். இன்னொன்னு, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது பாடுறது யாரு? திருமணமாகாத கன்னி பெண்கள். அது ஒருத்தர் கூட இல்லை, நம்மள இல்ல. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தான் இந்த திருவெம்பாவை விழாவே. அந்த பெண்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க, பெருமாண்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. எங்கள் ஒவ்வொருத்திக்கும் வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய அடியாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. அவர்கள் அடிமைகளாக நின்று மனமுவந்து தொண்டு புரிவோம். எங்கள் பிராணாகிய நீ எங்களுக்கு இங்கனமே அருள்பாலிப்பாயாகில் எத்தகைய குறைபாடும் இல்லாதவராகும். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையை எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இல்லாமலோர் என்பாவாய். அப்படி மட்டும் நீங்க எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை. இந்த உலகத்துல சிவபெருமான் ஒரு அடியவர் கணவனாக பெறக்கூடிய அளவுக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆமா, அப்புறம் ஆண்களுக்கு அதே தானே. ஒரு கணவன் சிவபெருமானுடைய அடியாரா இருக்கிறான் அப்படிங்கறத தவிர ஒரு பெரிய தகுதி எதுவும் இந்த உலகத்துல தேவையில்லை. உரையில் எழுதுறாரு, இந்த உலகத்திலே பெரிய பதவி என்னன்னா அரச பதவி தான், இல்லைங்களா? அரசன் தான் இந்த உலகத்துல பெரிய பதவி, அரச பதவி. அரச பதவிக்கு மேல தேவ பதவி, தேவ பதவிக்கு மேல விஷ்ணு, விஷ்ணு பதவிக்கு மேல எல்லா தேவர்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன், அதுக்கெல்லாம் மேல சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அடியாரா இருக்கிறது தான் பெருமை. அதுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய பதம் என்னன்னு கேட்டா பெருமானுக்கு அடியாராக இருக்கக்கூடியது தாங்க. இப்ப மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்றாருங்க, புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என் பெருமான்னா, எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு. புல்லுல இருந்து பறவை மனிதர் வரைக்கும் விலங்குகள் வரைக்கும் தேவர்கள் வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப இருக்கிறது என்ன பிறப்பு? அவர் அடியாரா இருக்கிறார். அப்ப அதுக்கு மேல பிறப்பு இல்லை. அதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமான் அப்படின்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். இதோட கடைசி பிறப்பு அடியாரா இருக்கிறதுனால கடைசி பிறப்பு. உன் திருவடியை பார்த்தாச்சு, இனி நான் வீடு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய அடியார் பிறப்பு அப்படிங்கிறதா கடைசி பிறப்பு. அதுக்கு மேல பிறப்பு இல்லை. அப்படிதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுல அப்படிதான் சொல்றாரு. அப்படி அது எல்லாரும் துயில் உணர்ந்து இந்த வையதை பொழுதுல அதை நீங்கும் நேரமாகிருச்சு. அப்படி இறைவனை துதித்தவாறு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. முன்னை பலம்பொருட்கும் முன்னை பலம்பொருளே அப்படின்னாரு. அதாவது இறைவன் அந்த தத்துவத்தை கடந்து நின்று அதை இயக்குபவன். அதாவது எல்லா பொருள்களுக்கும்
முன்னவனாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை படைக்க முடியுது என்று சொல்லி இதுவரை வெளிப்பட்ட மாயா காரியமாகிய பொருள் எல்லாவற்றுக்கும் உட்பட்ட தொல்பொருளானவன் இறைவன். இந்த பொருள்களை படைப்பவன் இறைவன். அவற்றை படைக்கும் முன் அவன் இருந்தால் தானே அவற்றை படைத்திருக்க இயலும். படைக்கிறதுனா படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்தால் தானே இருக்கு. இப்போ உலகத்தை படைக்க முடியும். உலகம் அப்படிங்கிறது அசுத்த மாயனுடைய காரிய பொருளுங்க. மாயையில சுத்த மாயை அசுத்த மாயன்னு ரெண்டு இருக்கு இல்லைங்களா? சைவ சித்தாந்தத்தில் அப்படிதான் இருக்கு. அசுத்த மாயை சுத்த மாயின்னு என்னன்னா, ஆணவமல கலப்பில்லாத பகுதி சுத்தமாயி. அங்க யாருக்கு வேலை? சிவபெருமானுக்கு தான் அங்க வேலை. நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படின்னா அசுத்தமாயின் பேர். அசுத்தமாயின்னு என்னன்னா, ஆணவமலம் கலந்து இருக்கக்கூடிய பகுதி அசுத்தமாய். அவ்வளவுதான். ரெண்டு. ஒரு குண்டுமணி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பகுதி சிகப்பா இருக்கும், ஒரு பகுதி கருப்பா இருக்கும். அதுதான் இப்பெல்லாம் குண்டுமணி அதிகமா காணும். நம்மெல்லாம் முதல்ல விளையாடுறது குண்டுமணி வச்சாலும் நிறைய விளையாடுவோம். இப்பெல்லாம் பசங்க வேற மாதிரி போயிடுறாங்க. இல்லை இதுல செல்போன்லயே எல்லாம் வந்துடுது அவங்களுக்கு. அந்த குண்டுமணி வச்சு விளையாடிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த சிகப்பா இருக்கிறது சுத்தமாயி, அதுல இந்த கருப்பா இருக்கிறது ஆணவம் கலந்த. கருப்புனா ஆணவ மலத்தினுடைய வண்ணமே கருப்பு தான். கருப்பா இருக்கிற பகுதி அசுத்தமாயி. அதுதான் ஒரு உலகம் அப்படி இருக்கு. அதுல ஒரு பகுதி சுத்தமாயி, ஒரு பகுதி அசுத்தமாயி. நாமெல்லாம் இருக்கிறது அசுத்தமாயி. அசுத்தமாயினுடைய ஒரு காரியப்படுத்த ஒரு பட்ட பகுதி தான் பூமிங்க. அசுத்தமாயி முழுவதும் பூமி கிடையாது. அதுல ஒரு பகுதி பூமியா சாமி நமக்கு படைச்சிருக்கிறார். அப்புறம் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறார். நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாரும் இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னா சிவபெருமான் தான் கொடுத்ததுங்க. ஆன்மா அது இயற்கையா எப்பொழுதும் இருக்கக்கூடியது. எப்ப பெருமான அப்பவே அந்த ஆன்மாவும் இருக்கு. அதனால அதான் சொல்றார், அப்படி முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று சொல்லி அவன் காலத்தால் அளத்தற்கரிய பெருமையான நாளை வலுத்துகின்றார் என்று சொல்லி, இது பதிமுதுநிலை அப்படின்னு சொல்லி திருவருட்பயனில் நமக்கு இருக்குல்ல, முதல் அதிகாரம் பதிமுதுநிலை என்று சொல்லி சொல்லுவாங்க. பின்னை புதுமைக்கும் பேர்த்தனர் பெற்றியன, இதுவரை வெளிப்படாத புதிய பொருள் ஒன்றை அவன் மாயா காரியமாக படைப்பானாகி நான் பொருளில் அமைந்துள்ள புதுமை தன்மையுடையவனும் அவனே. ஒரு பொருள் புதுசா நம்ம உருவாக்குறோம்னு வச்சு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுலயும் யார் இருக்கிறாங்க? பெருமானுடைய திருவருள் தான் நிறைஞ்சிருக்கு என்று சொல்லி நமக்கு அப்படி சொல்றாரு. பேர்த்தும் அப்படின்னா மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் பழமையாக இருப்பது போலவே புதுமையாகவும் இருக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி, பெற்றியன் அப்படின்னா இயல்பினன் என்று சொல்லி பொருளுங்க. ஆமா, இப்படி வரும். அப்படி உன்னை பிராணாக பெற்றவும் சீரடியோம் அப்படின்னா உன்னையே நாங்கள் தலைவனாக பெற்றவர்கள், பிற தெய்வங்களை நீக்கி சிவபெருமான் ஒருவனையே பற்றுக்கோடாக கொள்ளும் ஏகநாயக வழிபாடு குறித்து நின்றது. உன்னை பிராணாக பெற்றவன் சீரடியோ, வேற யாரையும் நாங்க கடவுளாக வைத்து வழிபாடு செய்வதில்லை அப்படிங்கிறாங்க. இது ஏகநாயக வழிபாடுன்னு பேர் இருக்கு. ஏகன் பெருமான் ஒருவன் தான் வழிபாட்டுக்குரியவன் என்று சொல்லி அப்படி வழிபாடு செய்யறாங்க. உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. யாரு? மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்றார், உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்று சொல்லி, பிராண தலைவன் என்று சொல்லி, தகுதியினால் உறவுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் அது கிடைக்காமலும் போகலாம். ஆனா உங்களை தலைவராக பெற்றமையால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அடியாருடைய செல்வம், அடியார் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம், அந்த தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உன்னை பிராணாக பெற்றவன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். அப்ப இறைவனுடைய திருவருள் இருந்தாதான் அடியார்களை நம்ம வணங்க முடியும். அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு, பார்க்கலாம். சீரடியார்னா சிறப்புமிக்க அடியவர்கள், பரசமயங்களில் செல்லா பாக்கியம் பண்ணி பாவை பாகனையே பணிவதால் ஏதிய சீரடியார் அப்படின்னா ரொம்ப சிறப்புமிக்க அடியவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. உன்னடியார் தாழ் பணிவோம், உன் மெய்யடியார்களின் திருவடியிலேயே வணங்குவோம். அப்படி வணங்குவது நட்பேறு. நாங்கள் உன்னையே பிராணாக பெற்று வழிபட்டதால் எய்துவது. உன்னடியார் தாழ் பணிவோம் அப்படின்னா உன்னுடைய மெய்யடியார்களுடைய திருவடியை வணங்குவோம். அது எப்படி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உன்னையே இறைவனாக பெற்றதுனால எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, அதாவது சிவபெருமானை வணங்குவதால் கிட்டுவது சிவபுண்ணியம். உரை எழுதியிருக்காரு பாருங்க, சிவபுண்ணியாவுடைய மருமகன் கண்ணாயிரமையா தான் உரை எழுதியிருக்காரு. அதாவது சிவபெருமானை வணங்குவதால் கிட்டுவது சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தின் பயன் சிவனடியார்களை வழிபடும் பேரு. சிவபெருமானை வழிபாடு செஞ்சா சிவபுண்ணியம் கிடைக்கும். அந்த சிவபுண்ணியத்தினுடைய பயன் என்னன்னா அடியார்களை வணங்கக்கூடியது. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான், அதுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கேன்னு தெரியல. ஞானசம்பந்த பெருமான் கையில காலத்தி போறார். அங்க பெருமான வழிபாடு செய்யறார், காலத்தினாதர் வழிபாடு செய்யறார். அப்போ அவருக்கு ஒரு சிவபுண்ணியம் கிடைச்சது. அப்படி அந்த சிவபுண்ணியத்தின் மூலமாக வழிபாடு முடிந்து
அப்படியே பெருமான் முன்பாக அப்படி வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த கிட்டிய சிவபுண்ணியத்தின் பயனாக கண்ணப்ப நாயனாரை வழிபடும் பேர் அவருக்கு கிடைத்தது அப்படிங்கிறார். பாருங்க, கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்யணும்னா காலத்தினாதரை வழிபாடு செஞ்ச சிவபுண்ணியம் இருந்தால் தான் வழிபாடு செய்ய முடியுமா? அப்படி ஞானசம்பந்த பெருமான் எப்படி வழிபாடு செஞ்சாங்கிறது இல்லை சொல்றார் பாருங்க. தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டே அடியார் வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு இடம் நமக்கு போதுங்க. ஞானசம்பந்த பெருமான் அப்படியே அந்த மலையெல்லாம் சுத்தி வழிபாடு செஞ்சு கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போய் பெருமானை வழிபாடு செய்யறார். அப்படியே பெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய திருக்கரங்களால பெருமான் அப்படி வணங்குறார். கீழே விழுகிறார், மீண்டும் எழுந்துறார். எழுந்து நின்று அப்படியே வழிபாடு செய்து கொண்டு வெளியில வர்றார். கண்ணப்ப நாயனார் இருக்கிறார். கண்ணப்ப நாயனாரை பார்த்து அவர் அப்படியே நேரம் நெடுஞ்சான் கிடையே விழுந்து வணங்குறார். அப்படி எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா, வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொண்டையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அப்படின்னா, ஞானசம்பந்தர் பெருமானை தவிர யாரையும், இந்த சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காத ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்ப நாயனார் எப்படி வணங்கினார் அப்படின்னா, அப்படி கீழே விழுந்து வணங்கினார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்பெடு பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். கும்பிட்டார் நல்லா சொல்ல, வணங்கினார் நல்லா சொல்ல. பெரியவரான் என்ன சொல்லுது? வீழ்ந்தார் அப்படிங்கிறது. அதான் இந்த பாட்டு. தாழ்ந்தெழுந்து இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல இது வருது, 1022வது பாட்டுல வருது. தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டே தடஞ்சிலா தல சோபானத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குலானெருந்து மணிநீர் வாயில் மருங்கிறைஞ்சி உள் புகுந்து வளர்போர் கோயில் சூழ்ந்து வளங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்விடவனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அதாவது இதுல ஒரு இலக்கணமா பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சூழ்ந்து வளங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுந்தார்னு சொல்லியிருந்தா அந்த வழிபாடு முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்லல, வீழ்ந்து எழுவார் அப்படின்னார். எழுவார்னா இதுக்கு பேர் என்ன? எதிர்காலம். இதுக்கு பேர் எதிர்கால வினைமுற்றுன்னு பேர் இலக்கணத்துல. வீழ்ந்து எழுவார் எங்க கொண்டே முடிக்கிறார் பாருங்க. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்விடருமனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். முடிக்கிறது எங்க முடிக்கிறாரு? அடியார் வழிபாட்டில். இப்ப சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு எங்க முடியுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் முடியுது. அப்ப நம்ம இதோட நின்றுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வழிபாடு முற்றுப்பெறலைன்னு அர்த்தம். இந்த சாமி மட்டும் கும்பிட்டோம் போதும் அப்படின்னா அந்த வழிபாடு நிறைவான வழிபாடு இல்லை. அப்படிதான் பெரிய புராணம் சொல்லுதுங்க. ஞானசம்பந்த பெருமான் தானே நமக்கு தவ முதல்வர், அவருக்கு மேல யாரும் கிடையாது. அவரே அப்படி காட்டுறாரு. வீழ்ந்து எழுவார் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அங்க கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னா. இதே மாதிரிதான் நாவுக்கரசு பெருமானும் அங்க கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்யறத ரொம்ப அருமையா செய்கிற பெருமான் சொல்றார். அப்படி மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணறிவு ஆகத்து பாய்ந்திலைய தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் அப்படின்னு. அப்படியே கண்ணப்ப நாயனார் எப்படி வழிபாடு செஞ்சாரா நாவுக்கரசு பெருமான்? காலத்தினாதருக்கு பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். அப்படி காலத்தினாதரை வழிபாடு செஞ்சவர் கண்ணப்ப நாயனார் முன்னாடி போய் நின்று உடம்பு போறா நலஞ்சு போச்சான். அவர் அழைத்து விழும் கண்ணருவி. கண்ணு அருவின்னு அப்படின்னா ஒரு அருவியிலிருந்து நீர் எப்படி வரும், அது மாதிரி வந்துதான். அழைத்து விழும் கண் அருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார். அப்படியே கையை கும்பிட்டபடியே அந்த பக்கம் போய் நின்னாராம். அப்ப எங்க வழிபாடு நிறைவாகுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். நமக்கு இருக்கிறதே பரமாச்சாரியார், 2 பரமாச்சாரியார்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க 2 பேரும். பரமாச்சாரியார் 4 பேருக்குல ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு 2 பேரும் தான் முதியவர்கள். அவங்க தான் முன்னவர்கள் இல்லைங்களா, சமகாலத்தவர்கள். அவங்களே நமக்கு அப்படி காட்டுறாங்க. இதே ஞானசம்பந்த பெருமான் அதோட நிறுத்தல. அவர் அப்படி கண்ணப்பருடைய உருவத்துக்குள்ள காலத்தினாதரை பார்த்தாராம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு அடியாரை பார்க்கிறோம், ஒரு ஊர்ல போய் ஒரு நல்ல ஒரு அடியார் சிவனடியாரை பார்க்கறோம்னா அந்த அடியார்கிட்ட பேசிட்டு இருப்போம். அப்படியே நல்லா பேசுவோம். அடியார் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு எல்லாம் யாரு தெரிஞ்சாங்கன்னா கண்ணப்ப நாயனாருக்குள்ள காலத்தினாதர் தெரிஞ்சார். அந்த பக்குவம் நமக்கு எப்ப வரும்? அதுதான் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம்.
அது என்ன சொல்றாருன்னா, அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பினுள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரை உடன்கண்ட விருப்பம் பொங்க. அது சொல்றாரு பாருங்க, அன்பின் மெய்மை உருவினையும் அப்படின்னாரு. கணப நாயனாருக்குள்ள யாரை பார்க்கிறாரு? அன்பின் மெய்மை உரு யாரு? காலத்தினாதர். மெய்மை உருனா சிவபெருமான் தான். அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பினுள்ளே மண்ணும், மண்ணுதெல்லாம் நிலைத்திருத்தல் அர்த்தம், நீங்காது இருக்கிறது. மண்ணுதல் அப்படின்னா நிலைத்திருத்தல். மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்கன்னாரு. சரி, பார்த்த என்னாச்சு? பள்ளத்தில் பள்ளத்தில் உருபுணர் போல் பாய்ந்து செல்ல. இப்படி ஞானசம்பந்த பெருமான கண்ணிலிருந்து கதகதகதன்னு அப்படியே தண்ணி அப்படியே உடம்பு பூரா நலஞ்சுதான். எப்படி நாவுக்கரசர் வழிபாடு செஞ்சாரோ அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. சாமி முன்னாடி போய் நின்று அழுகல ஞானசம்பந்த பெருமான், கண்ணப்பர் முன்னாடி போய் நின்று அழுது இருக்கிறார். ஏன்னா கண்ணப்பருக்குள்ள யார் தெரிஞ்சா? காலத்தினாதர் தெரிஞ்சார். பள்ளத்தில் உருகுணில் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தழைத்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வழங்கினார் அப்படின்னாரு. அங்க என்ன சொன்னாரு? சாமிய ஒரு முறைதான் வீழ்ந்து எழுவார் அப்படின்னாரு. அது எழுந்தார்னு கூட சொல்லல. இங்க பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார். யார? கண்ணப்பர். அப்படி வழிபாடு செஞ்சிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அது என்ன காரணம்? இறைவனை கும்பிட்டதுனால வந்த சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தின் பயனார் வந்தது அடியார் வழிபாடு. அவர்தான் இங்க சொல்றாங்க, முன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் உகந்து சொன்ன பரிசை தொழுவார். உன்னை பிராணாக பெற்றவன் சீரடியும் முன்னடியார் தாழ்வணிவோம். உங்களை தலைவனாக நாங்கள் பெற்றதுனால என்னாச்சு? எங்களுக்கு அடியாருடைய வழிபாடுகளுக்கு கிடைச்சது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்கள் திருவடிகளை பணிந்த அந்த இடத்தில் பணிந்த அப்பொழுதே பணிந்த அங்கனவே பாங்கு ஆவோம், அவர்களுக்கு அடிமையாகும் என்று சொல்லி உரிமையாகும் என்று சொல்லி எப்படி நமக்கு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுல அன்னவரே என் கணவர் ஆவார், அப்படிப்பட்ட அடியார் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சொல்லி, வாழ்க்கை துணைவராக வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. அவர் உகந்து சொன்ன பரிசேனர் அப்படின்னா, என் கணவன்மார்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அடியார்கள் அடிமைக்கிடும் கட்டளைகள் அதிகார முறையிலும் விரும்பினும் நிகழ்தல்கூடும். அப்படி எல்லாம் இல்லாம உன் அடியார்களை என் கணவன்மார்கள் உள்ள மகிழ்ந்து இடுவனவாக அவர் சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். அப்படின்னா தொழும்புனா அடிமைன்னு அர்த்தங்க. அப்படி தொண்டருக்கு தொழும்பாய் தெரிவனேன்னு பட்டின தடிகள் சொன்னார். எப்படி இருப்பாங்களா? அடியார்களுக்கு அடியாரா இருக்கிறது. புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. யார்? அப்பர் சாமி திருவாரூர்ல. புற்றிடம் கொண்டாருக்கு அடிமையா இருக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம், அதான் புண்ணியம் அப்படிங்கிறது. அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்புனா ரொம்ப அடிமைங்க. அப்படி அடிமையாக இருப்போம். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம், இல்லைங்களா? திருவாசல் சொல்ல, ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஒளி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமை. அது மாதிரி சொன்ன பரிசு அப்படி கட்டளையிட்ட என்று சொல்லி தொழும்பாய் பணி செய்வோம். என்ன குறை? அப்படி எமக்கு இன்ன வகையே நல்குதியல், இந்த ஒரு வரம் மட்டும் நீ எங்களுக்கு அருள் செய்தால் போதும், ஏனைய நலன்கள் தாமே அமையும் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாரும் அப்படி கேட்கிறாங்க. என்ன குறையும் இல்லோ, அப்படி இந்த வரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு வரமும் எங்களுக்கு ஒரு பதவியும் தேவையில்லை. உலக செல்வங்களில் சிறந்தது மன்னர் செல்வம், அதனிலும் மேம்பட்டது வானோர் செல்வம், அதனினும் விழுப்பியது இந்திரன் முதலிய பெருந்தேவர்கள், அதனினும் உயர்ந்த ஆன்ம ஞானம், அதனினும் மிக்க சிவபெருமான் மாட்டு அன்பு, அதனினும் பெரியது சிவனடியாருக்கு அடிமை செய்தல். அப்படின்னா இப்போ பெருமானுக்கு அந்த அடிமை திறத்தை விட சிறந்தது வேற எதுவுமே. அதனாலதான் பெரிது பெரிது புவனம் பெரிதுங்கிற பாட்டுல அவை பாட்டு என்ன சொன்னாங்கன்னா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னா. எல்லாத்துக்கும் மேல கடைசி என்ன இருக்குது அப்படின்னா, பெருமானுக்கு அடியார்களுடைய பெருமை தான். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. எங்க அப்படி சிவனடியாருக்கு அடிமையாதல் எல்லா அடிமை திறத்திலும் மிகச்சிறந்தது என்று சொல்லி இந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க. அடுத்து 10வது திருப்பாட்டு பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய, இறைவனுடைய திருவடி பெருமைகளை சொல்லக்கூடியதுங்கிற பாட்டு. பெருமானுடைய திருவடி அப்படின்னா திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி. அது மட்டுமல்ல, வேதம் முதல் விண்ணோரும் தேவர்களும் காண முடியாது, அதே மாதிரி வேதங்களாலும் காண முடியாத திருவடி அப்படிங்கிறது. பாதாளம் ஏறினுங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதையொருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவலவா ஒருதோறும் தொண்டருடன்
கோதில் குலத்தரந்தன் கோயில் வினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாயம். அப்படின்னா அவை போன்ற பெண்களே, நாங்கள் கூறுவதுவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வீராக. இறைவன் திருவடி மலர்கள் கீழ் உலகம் ஏழிற்கும் கீழாக சொல்லில் அடங்காத நிலையின. பெருமானுடைய திருவடி 7 பாதாளம், அதில் 7 பாதாளம் சொல்லணும் இல்லைங்களா, அப்படி 7 கீழுலகத்துக்கும் கீழே இருக்குது அப்படிங்கிறார். அதனாலதான் திருமால் பன்றியாக சென்று குடைந்து பெருமான் திருவடியை காண முடியல. இந்த பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவுன்னார். அவனுடைய திருமுடி எங்க இருக்குது அப்படின்னா, போதார் முனை மலர்கள் நிறைந்து அணி செய்யப்பட்ட திருமுடியா. போதுன்னா மலருங்க, சரியா. அந்த திருமுடி எங்க இருக்குன்னா, சொன்னமில்லையா, சுத்தமாயை அசுத்தமாயை சொல்லுலகம் பொருள் உலகம் எல்லாத்தையும் கடந்து அதுக்கு மேல இருக்குதான். சரி, அப்படி இருக்கிற திருவடிக்கு எப்படிங்க மலர் வைக்கிறது? போதார் திருமுடின்னு இந்த பாட்டில் வருது. போதுன்னா மலர் இல்லைங்களா. அப்படி எப்படின்னா, பெருமான் அடியார்களுக்கு இறங்கி நிற்பார். தாடகை வழிபாடு செய்யறதுக்காக சாய்ந்து கொடுத்த பெருமான் திருப்பனந்தாள். திருப்பனந்தால தாடகை என்று சொல்லி அந்த ஒரு பெண் வழிபாடு செய்வதற்காக அந்த பெண் பெருமானே தன்னுடைய திருமேனி சாய்ந்து கொடுத்த ஒரு பெருமை உண்டு. அப்ப அடியார்களுக்கு எப்பொழுதும் பெருமான் இறங்கி அருள் செய்வான் அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உமையம்மை ஒரு பங்கில் உருவாக்கப்பட்ட திருமேனி, அதை பெருமான் பேதை ஒருபால் திருமேனி, பேதை ஒருபால்னா உமையம்மையை ஒரு பாகத்தில் உடைய பெருமான். அவனுக்கு திருமேனி ஒன்றா அப்படின்னா, அவனுக்கு இத்தனை திருமேனி தான் யாராலையும் சொல்ல முடியாது. அவன் நம்ம என்ன நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அங்க நிற்பார் பெருமாள். அப்படிதான் கன்றாப்பூர்ல நமக்கு கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னு அப்பசாமி பாடினார். கன்றாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி திருவாரூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பதி. அன்னைக்கெல்லாம் நமக்கு போறதுக்கு அதுக்கு நேரம் இல்லை, அடுத்த முறை போனா பார்க்கலாம். அங்க ஒரு சிவ பிராமண பெண், ஒரு சிவாச்சாரியருடைய மகள், சின்ன வயசுல இருந்து அந்த புள்ள சிவபூசையே பண்ணிட்டு இருந்த புள்ள, அப்பா அம்மா கூட சிவாலயத்துக்கெல்லாம் வழிபாடு செய்யறதுக்கு இப்படி இருந்த ஒரு பெண். அந்த பெண் ஒரு சூழ்நிலையின் காரணமாக வைணவ ஆச்சாரியாருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மாமியாளுக்கு சீக்கிரம் எழுத்தே பிடிக்காது. சீக்கிரம் எழுத்தே வரக்கூடாது அவங்களதுல. அது அரிசின்னு கூட சொல்லக்கூடாதான், அதுக்கு வேற ஏதோ பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க. துளசின்னு சொல்ல மாட்டாங்க, திருத்துளாய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வைணவ குடும்பத்தில் போய் அந்த பெண் மாட்டிருச்சு. சரி, என்ன பண்றது அப்படின்னா, அங்க சிவத்தை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது, பேச முடியாது, நினைக்க முடியாது, திருநீர் இட முடியாது. இப்படி எல்லாம் சூழல் அந்த பெண் மாட்டி அப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த பெண்ணு தினசரி அவங்க வீட்டில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அந்த மாட்டு தொழுவத்துல பூஜை செய்யறதுக்கு இந்த பெண்ணை அனுப்புவாங்க. தினசரி காலையில போய் பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவ என்ன பண்ணா அப்படின்னா, மாடு கட்டுற முளைப்பூச்சி இருக்கு பாருங்க, அதை சிவலிங்கமா கருதி தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி, பெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி, அதையவே சிவலிங்கமா தினசரி பூஜை பண்றது. கொண்டு போற பூவெல்லாம் பூஜைக்கு போடுறது இல்லை, அந்த சிவலிங்கத்துக்கே பண்ணிடுறது, அந்த முளைக்குச்சிக்கே பண்ணிடுறது. நடுதறின்னா முளைக்குறிச்சின்னு அர்த்தங்க. அப்புறம் அதுக்கே பண்ணிட்டு இருந்தா மாமியாளுக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருச்சு. என்னமோ பண்றா இவா, என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி மறைந்து நின்று பார்க்கிற பொழுது அவ சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறா. அந்த சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து மாமியார் ரொம்ப கோபப்பட்டு அந்த மாடு கட்டுற அந்த முளைப்பூச்சிய அப்படி வெட்டுற பொழுது அதுல இருந்து ரத்தம் பீறிட்டு வரும். பெருமான் அங்க அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பெருமான் எந்த திருமேனில இருந்து அருள் செய்வான் அப்படிங்கிறது தெரியாது. அதான் அந்த கன்றாப்பூர் நடுதறி அப்படிங்கிற அந்த தலம். அந்த சிவபிராமண பெண் அவ வழிபாடு செஞ்சு குழந்தையிலிருந்து அந்த அன்பு பெருமான் மேல அளவற்ற அன்பு. அந்த அன்புக்காக பெருமான் கட்டுத்தரையில, மாடு கட்டுற கட்டுத்தரையில முளைக்குச்சியிலிருந்து அருள் கொடுத்திருக்கிறான். அப்படின்னா சாமி எவ்வளவு கருணையாளன்னு பாருங்க. நமக்கு திருமேனி இல்லை அப்படிங்கிற வருத்தமே இல்லை. எதை வேணாலும் பெருமான் ஏன் நமக்கு கொங்கு நாட்டில் மொக்கனீஸ்வரன் சொல்லி ஒன்று இருக்குது, அவனாசிக்கு பக்கத்தால. மச்சானும் மாமனும் மச்சானும் மச்சனனும் அக்கா 2 பேரும் வராங்க. அப்படி வழிபாடு செய்யற பொழுது மச்சான் எப்படின்னா அக்கா வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன், மாமன் அவர் சிவ பூஜை பண்ணி தான் சாப்பிடுவார். அந்த நேரம் ஆயிருச்சு, ஏப்பா சிவ பூஜை பண்ணணும், நான் சாப்பிடுறேன்னா சிவ பூஜை பண்ணி தான் சாப்பிடுவேன், அதனால ஒரு சிவலிங்கம் வேணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவன் குறும்புக்கார பையன் என்ன பண்ணியிருக்கிறான், குதிரையில தான் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த கொள்ளு பை இருக்குது இல்லைங்களா, அந்த கொள்ளு பையை திருப்பி வச்சு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி
மாலையெல்லாம் பூவெல்லாம் போட்டு மாமா சிவலிங்கம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அவரும் வந்து சரி இவன் உண்மைதான் சொல்வானாட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை சிவலிங்கமாகவே கருதி அதுக்கு வழிபாடு செஞ்சார். வழிபாடெல்லாம் செஞ்சு ஆராதனையெல்லாம் செஞ்சு நிவேதனமெல்லாம் செஞ்சு தோத்திரமெல்லாம் சொல்லி அப்புறம் அவன் கையை தட்டிட்டு சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா கூட நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னா. என்னடா ஏமாத்தின்னு கொண்டு போய் தான் நீ சாமி போட்ட சிவலிங்கமா நீ சாமி போட்ட அப்படின்னு சொல்லி மச்சாங்கிட்ட சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா அது வரல, அப்படியே பிரதிட்டி ஆயிடுச்சு. அப்ப பெருமான் வந்து எங்க வேணாலும் அருள் செய்வான். அதனால அவன் திருமேனி வேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னாரு. சரி, அப்படிப்பட்ட பெருமான் எப்படின்னா வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேத முதல் வேதங்கள் அவனை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன என மணிவாசக பெருமான் வேதங்களால் அவனுடைய பெருமைகளை சொல்லி வழிபாடு செய்ய முடியாது. விண்ணோர்கள் தேவர்களால் அவனுடைய பெருமையை அது பாதாள மேல் அந்த தேவர்களும் அவனுடைய திருவடி அறிய முடியாது. வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தால் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் அவருடைய திருவடி அடைய முடியாது. அடியார்களை தவிர யார் இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை யாருக்கு அடியார்களே அன்னம் வைகும் வயல் விழுந்து தனி ஆரூரானே மரக்கிழமாக அப்படிப்பட்ட பெருமான். அதான் சொல்றார் பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்ல. உமையம்மை ஒரு பக்கத்தில் இருக்கிறார், ஆனா அவருடைய திருமேனி ஒண்ணு கிடையாது. எந்த திருமேனி வேணாலும் இருப்பார். அவர் இந்த திருமேனியில் தான் இருந்து நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுல வேணாலும் இருந்து அருள் செய்வார். நம்ம பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளாகவே. அது பாரதியார் பாடினார், காக்கை சிறகு நிலை நந்தலாலா உங்கள் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னு. பார்க்கும் மரங்களில் எல்லாம் அப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் பாரதிக்கு வந்து எப்படி இருக்கு கண்ணனாவே தெரிஞ்சிருக்கு. அவர் ஏகான்மவாதி அது வேற, ஆனா அந்த எண்ணம் தான் முக்கியம். எதை பார்த்தாலும் அவருக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு. அப்ப பெருமானுடைய திருமேனி அவரது சிறப்புடையது என்று சொல்லி அப்படி முற்று பெறாத நான் வரைகளும் தோற்றுவித்த முதல்வன் எண்ணற்ற அடியார் ஓத உலவா ஒரு தோலன் தோன்றார்கள். அடியாருடைய திரு அப்படி ஓத உலவான்னா அவருடைய பெருமைகளை சொல்ல முடியாது. வாக்கினாலும் மனத்தினாலும் அவருடைய பெருமைகளை வாக்காலும் சொல்ல முடியாது, மனத்தாலும் உணர முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னா அதுதானுங்க. அந்த முதல் பாட்டிலேயே சேக்கட பெருமான் அப்படி பெருமானுடைய பெருமைகளை அப்படி கொடுத்துருக்காரு நமக்கு. அதாவது பசுஞான பாசஞானங்களால் அறிய முடியாத பெருமையுடையவன் பெருமான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உணர்வதற்கரியவன், ஓதுவதற்கரியவன், அதை படிக்கணும். ஆமா, அப்படி பொருள் கொள்ளணும். அப்ப அவனுடைய பெருமைகளை முழுவதும் சொல்லவும் முடியாது, அவன் பெருமைகளை முழுவதும் உணரவும் முடியாது. இந்த ஓத உலவா. ஆனா எப்படிப்பட்ட பெருமான்? ஒரு தோளம் தொண்டருடன் அப்படின்னா அடியார்களோட உள்ளத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறார் அப்படின்னா அடியார்கள் உள்ளத்துல இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா இவ்வளவு பெருமையுடைய பெருமான் எங்க இருக்கு? அடியாருடைய உள்ளத்துல தேடி நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுது வளர்ந்துள்ளது இல்லைங்களா? வனக்கை மும்மத வேலை முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். சாமிக்கு பிடிச்ச கோயில் என்னன்னா அடியாருடைய உள்ளம்தான். ஆமா, சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்கும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயன் ஐயா. பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் என்னன்னா அப்படியே முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகந்தான் அப்படின்ட்டார். உள்ளம்தான். உள்ளம் பெருங்கோயில் உன்னிடம் வாழையும் வல்லன் பிரானாருக்கு வாய்ப்போப்புற வாசல் தெல்லம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புறணைந்தும் காலம். பெருமான வழிபாடு செய்யறதுக்கு என்ன வேணும்? தூய்மையான உள்ளம் இருந்தால் போதுங்க, வேற ஒன்றும் தேவை. வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்னார் பட்டணத்தடிகள் சொன்னார். போதுன்னா மலருங்க, மலர் கிடைக்கலையா பசுந்தலை, பசுந்தலையும் கிடைக்கலையா நெஞ்சு போதும் அப்படின்னார். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்னு. அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப தினசரி எனக்கு எதுவும் கிடைக்கலன்ட்டு நெஞ்சிருக்குன்னு உட்காந்துருக்க கூடாது. முயற்சி செய்யணும். அதுக்கு மேல இப்ப கைலாயம் எல்லாம் போறோம், அங்க என்ன செய்ய முடியும்? இருக்கிறத ஏதோ போட்டுட்டு அவரு பாவனையில எல்லாம் போட்ட மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். பெரும் பச்சை தண்ணி நமக்கு குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி தான் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். பயன்படுத்தாத ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். சும்மா துளி உண்டு தீர்த்தத்தை விட்டு காஞ்சி போன வில்வத்தை போட்டு பெருமானே என்னால் இன்னைக்கு இதுதான் முடிஞ்சது அப்படின்னா சாமி ஏற்றுக்கலாம்.
இங்க இருந்துட்டே நாம அதே மாதிரி செஞ்சோம்னா, இந்த பூமி தான் நமக்கு எல்லாத்துக்கும் வசதியானது. இந்த மாதிரி பூமி மாதிரி எங்கேயும் வந்து பத்திரங்கள் கிடைக்காது, மலர் கிடைக்காது, பால் கிடைக்காது, தேன் கிடைக்காது. இத்தனை பொருள் ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, சும்மா கண்ணை மூடி உட்காந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்ட்டு இருக்கக்கூடாது. கிடைக்காத நாட்கள்ல அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் ஓதில் குலத்தரந்தன் கோயிலா பிள்ளையாளர். அப்படி உள்ளத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அத்தை சிவபெருமானின் திருக்கோயிலில் உள்ள குற்றமற்ற குலப்பெண்களே, அப்பெருமானுக்கு ஊர் யாது? ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெயலர். அவனுக்கு ஊரு கிடையாது, பேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இல்லைங்களா? கோயில் சுடுகாடு கொள்புளித்தோர் நல்லாடை தாயுமிழி தந்தையிலை தாந்தனியன் காணேடி. தாயுமிழி தந்தையிலை தாந்தனியன் ஆயிடும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாளன் திருச்சாளர் சொல்றார். அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் யாரை பார்த்து? காரைக்கிழமையார் பார்த்து அம்மா அப்படின்னா, இல்லைங்களா? அங்க என்ன இருந்தது? அன்புதான். வறுமைகள் நம்மை பேணும் அம்மை காணமை அப்படின்னாரு. உமையம்மை கேட்டாங்க, தலையால நடந்து வராங்களே, அவங்களுடைய அன்பு என்ன, ஏன் இப்படி வராங்க அப்படின்னா, அதுக்கு சாமி சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. வறுமைகள் நம்மை பேணும் அம்மை காணுமையே இப்பெருமை சேர்வடிவம் வேண்டி பெற்றனர் என்று அருகு வந்த அணையை நோக்கி அம்மையே அப்படின்னாரா சார். பக்கத்தால் அம்மா வந்துட்டாங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு, அதை காத்த விட வேகமா போறாங்க. அப்படி உண்மையம்மை பேசிட்டு இருக்கிறதுக்கு சாமி வந்தார். அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே சாமினால அதுக்கு மேல நிக்க முடியல. அம்மா அப்படின்னாரு. சிவபெருமான் பார்த்துக்க, சிவபெருமான் அம்மா அப்படிங்கிறாருன்னா பாருங்களேன். அம்மாங்கிறாரு, கணப்பனார அப்பானார். நெல்லு கண்ணப்ப, நெல்லு கண்ணப்ப. அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா அன்புதான் இருந்தது, ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இருந்ததெல்லாம் அன்புதான் இருந்தது, வேற என்ன இருக்கு? காரைக்கால் அம்மையார் அம்மா தான் சேக்கிழார் பெருமாள் சொல்றாருங்க. மடுத்த புனல் வேணியினார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருளப் பெற்றாரை குழமைய தாண்டகத்தில் எடுத்தருளும் செவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆரளம் ஆயினதம்மான். கேட்கிறாரு சேக்கிழார் பெருமாள் சொல்றாருங்க. 68 பாட்டு பாடி இருக்கிறாரு. சொல்றாரு, உங்களை சிவபெருமானே இந்த உலகத்துக்கே கர்த்தா சிவபெருமான் அவரே வந்து அம்மா அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்க பெருமைகளை யாரால சொல்ல முடியும் அப்படின்னா என்ன இருக்க? யாராலே சொல்ல முடியாது. அடுத்த உணல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா அப்படின்ட்டார். அதுக்கு மேல யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் அடியார்களுக்காக எப்படியெல்லாம் வந்திருக்கிறார் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக ஒரு இரவுல 2 முறை தூது போயிருக்கிறார், இல்லைங்களா? அதெல்லாம் திருவாரூர் அந்த இடத்துக்கே போகக்கூடிய சாமி பாருங்க, எவ்வளவு கருணையாலும் பாருங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம், இல்லைங்களா? எவ்வளவு பெரிய புண்ணியம். நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, நிறைய பேர்த்துக்குன்னா பறவை மண்டலி தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, அந்த வீதியா தான் நாங்க போற வரோம், பறவையார் வீட்டுக்கு அங்கதான் வந்தாரு சாமி அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இதை நம்ம அன்பர்கள் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சதுனால அவங்களோட சேர்ந்து நானும் வந்து அந்த இடத்தையெல்லாம் மீண்டும் மறுமுறை பார்க்க ரொம்ப போயிருக்கிறோம். இருந்தாலும் ரொம்ப எதுக்கு யாத்திரை போகணும்னா இது மாதிரி இடங்கள் வரும்பொழுது நம்ம சிந்திக்கிறது தான், வேற என்ன. அப்படி பெருமையுடைய பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக தூது போனார். இறந்து கொண்டு வந்து கொடுத்தார். ஒவ்வொரு மனைகள் தோறும் இறந்து, மிடியிலா மனைகள் தோறும் இறந்துட்டும் புலன்றதனால் விளையும் என்றனர் சிவபிரகாஷ் சாமிகள் சொன்னார். சுந்தரமூர்த்தி சாமிகள் மேல எவ்வளவு வந்திருக்கணும். தூது போனாரு. தூது போனது மட்டுமல்ல, அதுபோக இறந்து கொண்டு வந்து ஒவ்வொரு அந்தணர்கள் மனையாக சென்று இறந்து வந்து பெருமான். அதெல்லாம் அடியார்கள் மேல வச்சிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பெருமான். இப்ப சொன்னவங்கள அது மாதிரி பாதாளம் எழினீங்கில் சொற்கழிவு பாதமலராக இருக்கக்கூடிய பெருமான் அப்படியெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத நமக்கு. அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஊர் யாது? அவனுக்கு ஊர் கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு பெயர் கிடையாது, உறவினர் கிடையாது, உற்றார் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த இறைவனை புகழ்ந்து பாடும் முறை அது. அவர் எப்படி புகழ்ந்து பாடுவது அப்படிங்கிறார் மணிவாசகருக்கு. இப்படியெல்லாம் பாடி அழுது அழுது அடி அடைந்த அண்ணல் மணிவாசக பெருமான். அவரே என்ன சொல்றாரு, அவரை எப்படி பாடுறது? அவருடைய பெருமைகளை சொல்லி பாட முடியுமா? ஒன்னா ரெண்டா அவன் பெருமை? அவனுக்கு ஏதாவது ஊர் உண்டா, பேர் உண்டா? ஒரு உருவமா? எத்தனை உருவம்? எப்படியெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறார் அடியார்களுக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, திருவம்பாவை நாம மாசம் பூரா பாடுறோம். அது எவ்வளவு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம வந்து குறையோட பார்த்தா தான் நமக்கு அது அடுத்த வருஷம் நம்ம பாடுற பொழுது நமக்கு அது மனசுல நிற்கும். இந்த பாட்டை பாடுற பொழுது இப்படி எல்லாம் இருக்குதா அப்படி நமக்கு அந்த எண்ணம் வரணுங்க.
அதான் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாதவடிகள் சொல்றாருங்க. இப்படி அந்த இறைவனை புகழ்ந்து எதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட பெருமையை அவனுடைய பெருமையை நாம் பாடும் முறை எது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நாம் பாட முடியாது, அவனுடைய பெருமைகளை முழுவதுமாக சொல்லி பாட முடியாது, ஆனாலும் பாடாதிருக்கவும் முடியாது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த பாதாளம் ஏழினில் சொற்கழிவு பாதமலர். பாதமலர் அப்படின்னா திருவடிகளாகிய தாமரை மலர்கள். அப்படி வடிவும் வண்ணமும் பற்றி தாமரை மலர்கள் இறைவன் திருவடிகளுக்கு ஓகும். பெருமானுடைய திருவடி அப்படி சிவந்த திருவடிங்க, சிவந்த அந்த தாமரை போன்ற திருவடி. அந்த தாமரை போன்ற திருவடி நடந்ததுனால அப்படி நொந்து போச்சான். அதனால அந்த தாமரை மலர்ல இருந்து வாசம் வந்துதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசம் வந்துட்டு இருக்குதான் திருவாரூர்ல. ஆமா, அது அப்படிதான் சொல்றாரு அந்த சேக்கிழார் பெருமான் சொல்றது, அப்படிதான் சொல்றாரு. செந்தாமரை நடந்த செந்தாமரையடி நாருமால் அப்படிங்கிறார். செந்தாமரை போன்ற அந்த திருவடி நடந்தது பாருங்க திருவாரூர்ல. நாருமால இன்னைக்கு வரைக்கும் அது மணந்து, நாருன்னா மனம்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் மணந்து கொண்டிருக்குதான். பாதாளம் ஏறி நீங்கள் சொற்கள் இந்த திருப்பாட்டில் காலத்தால் அளவிட உண்ணாத இறைவன் பெருமையை வலுத்தி என மடிகள். இப்ப இடத்தால் அவனுடைய காலத்தால் அவனுக்கு அளவு சொல்ல முடியாது. உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருள் எப்ப தோன்றினான் அப்படிங்கிற சொல்ல முடியாது, அளவும் சொல்ல முடியாது, அவனுடைய இடத்தையும் அளவு சொல்ல முடியாது. இவ்வளவு பெரியவன் தான் இந்த தன்மையன் என்று அறியவன் தான் எம்மானே அப்படின்னு. இப்ப எதுவுமே அவனுக்கு அளவு சொல்ல முடியாது, அளவிட ஒண்ணாத அவன் தலைமையை சொல்றாருங்க. அவன் திருவடிகள் பூவுலகின் கீழ் உள்ள 7 உலகங்களுக்கும் கீழ் என்றதால் அதன் இருப்பிடம் சொற்களால் அளவிட கொன்னாது என்று சொல்றாரு. சொல்லால அவருடைய இடத்தை நாம அளவிட முடியாது என்று சொல்றாருங்க. இப்படி போதார் புனைமுடைய, போதார்னா மலர், மலர் அணைந்த திருவடி. போதார்னா போதுன்னா மலருங்க. எப்பொழுதும் போது அப்படின்னாவே இந்த இடத்துல வருதோ அதெல்லாம் மலர்னு அர்த்தம். அடியார்களால் விரியும் பக்குவத்தில் உள்ள 4 மலர்களை கொண்டு அணி செய்யப்பட்டுள்ள இறைவன் திருமுடி அது எல்லா பொருள்களும் முடிந்த இடமாகும் என்று சொல்லி சொன்னார். எல்லா பொருள்களும் முடிந்த இடம் என்று சொல்றார். அது இதுல குயில் பத்துல மணிவாசல் பெருமான் சொல்றார் பாருங்க. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7 அப்பால் அப்படின்னு. இதுல அதே மாதிரி வருது. பாதாளம் 7 அப்பால், பாதம் 2 வினவில் பாதாளம் 7 அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அவனுடைய திருமுடியை சொல்லணும்னா அது எங்க இருக்குன்னு யாராலையும் அளவு சொல்ல முடியாது. ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வர கோவாய் என்று சொல்லி அந்த குயில் பத்துல திருவாசகத்துல சொல்றாருங்க. பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் என்று சொல்லி அவனுடைய திருமேனி ஒன்று இறைவனுடைய திருவடிகளும் திருமுடிகள் நிலைகள் இவ்வாறாயின 2க்கும் இடைப்பட்ட அவன் வடிவம் எதுனா மாதுரு பாக மூர்த்தம். அவன் வடிவங்களில் ஒன்று மட்டுமே. மாதுரு பாகனாக நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிறார்னா அவனுடைய பல வடிவங்கள்ல ஒரு வடிவம், அந்த வடிவம் என்று சொல்லி நமக்கு சொல்றாரு. மெய்யடியார்கள் பாவித்து வழிபடும் மூர்த்தங்கள் அத்தனையிலையும் அவன் பெருமான் இருக்கிறான். அதை கன்றாப்பூர் நடுதிரி சொன்னோம் இல்லைங்களா, அது கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுறார். விண்ணோரும் மன்னம் துதித்தாலும் விண்ணோர் நிலவுலகுக்கு மேல் சிவலோகம் வரையுள்ள பல உலகங்களில் வசிப்பவர்கள் எல்லாரும் துதித்தாலும் அவனுடைய திருவடியை காண முடியாது. அவன் புகழ்களை கூறி முடிக்க இயலாதவர் புகழ் அளவற்றுள்ளது. இந்த பூமியில புகழ்தக்க ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான் ஒருவன் தானுங்க. பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனா எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனேன் அப்பர் சாமி பாடு. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை 4மானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனா எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகிறேன். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னைனா வேற பொருள் எதுவும் பூமியில போகக்கூடிய பொருள் இல்ல, பெருமான் திருவடி மட்டும்தான் புகழக்கூடிய பொருள். அதுவும் என்ன சொல்றாரு, ஆரங்கமானாய் மறையானாய் ஆரங்கமானாய். வேதங்கள் ஆரங்கம் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய பொருள் பரம்பொருள் சிவபெருமான். அப்படி உதவலவா ஒரு இன்னோரும் மண்ணும் துதித்தாலும் என்று சொல்லி ஒரு தோளம் தொண்டருடன். தோளம்னா அற்புதம்னு அர்த்தங்க, தோளம் கிடையாது இந்த பாட்டுல. ஒரு தோளம் இம்மு வரணும். ஆமா, தோளம் இல்ல தோளம் அப்படின்னா அற்புதம் அர்த்தங்க.
கருவம், விருந்தம், சங்கம், சமுத்திரம். தோலம் என்பது ஒரு பேரன் ஈண்டு எண்ணற்ற பொருளில் வந்தது. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல. அட்டமூர்த்தங்களையும் 64 சிவமூர்த்தங்களையும் மெய்யடியார்கள் பாவித்து புற வழிபாடு செய்யும் ஏனைய மூர்த்தங்களையும் தன் திருமேனிகளாக கொண்ட இறைவன் எண்ணற்ற தொண்டர்கள் அக வழிபாட்டில் தங்கள் உள்ள கோயில்கள் நிறுவி வழிபடும் வேறு வேறு வடிவங்களையும் தன்னுடைய திருமேனியாக கொண்டுள்ளான் என்று சொல்றார். பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறாருன்னா, நம்ம எப்படி வழிபாடு செய்யறோமோ அப்படி இருந்து ஆரொருவர் உள்ளுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். எப்படி நாம நினைச்சு பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அந்த உருவத்தில் இருந்து நமக்கு பெருமான் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிணாப்பிள்ளை அப்படிங்கிறது கோயில் பிணா பிள்ளைகள் என்று சொல்லி சீலம் மிகுந்த குடும்பங்கள் சில இளம் பெண்கள் மனவாழ்வை வேண்டாமல் வாழ்நாள் முழுவதும் கண்ணீராகவே திருக்கோயில் பணிபுரியும் நிலையை விரும்புவர். அதாவது எப்படின்னா, சங்கிலி நாச்சியாரெல்லாம் அப்படிதான். சங்கிலி நாச்சியார் திருமணமே வேண்டான்னு சொல்லி கன்னிமாடம் அமைத்து ஒற்றையூர் கோயிலில் மலர் தொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்படி மலர் தொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது திருமணம் வேண்டான்னு சொல்லித்தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. நம்பிகளை பார்த்தோம்னா அவங்க மனசு மாறிடுது. அதுக்கு என்ன காரணம்னா, பழைய விதி தான் காரணம். விதியால் கண்ணுற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது கோயில் பிணா பிள்ளைகள் அப்படிங்க. பிணா பிள்ளைகள்னா வேற எந்த தொண்டு என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்ய இல்லைங்களா, அந்த எந்த ஒரு பணியும் செய்யாது இறைவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள். ஆமா, வேற மாதிரி கோயில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு காலத்தில் இருப்பாங்க. அவங்க அது வேற, அது பரத்தேர் அப்படிங்கிறது வேற, இந்த பெண்கள் வேற. இவங்க உருத்தர பல்கணத்தாரன் பேர் இவங்களுக்கு இவங்க வேற அவங்க வேறங்க. அதனால ரெண்டையும் ஒன்னா வச்சு மயங்கக்கூடாது. நம்ம செப்பனை உரையில் எழுதியிருக்கிறார். சேரி பரத்தையர் அப்படிங்கிறது வேற, தேவரடியார் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அது வேற, இந்த பெண்கள் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது பறவையாருடைய வரலாறு சொல்ற பொழுது அதை பிரிச்சு சொல்ற செப்பனிய சொல்ற அப்படியும் இருந்திருக்கிறாங்க. புறவாவால் உருத்தர பல்கணத்தார் சொல்றோம் இல்லைங்களா, அந்த உருத்தர பல்கணத்தார்கிற குலம் தான் அந்த பெண்கள். இந்த புராணத்தில் வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க தான். இறைவனை தவிர யாரையும் தெரியாது. பறவைநாச்சாரெல்லாம் அப்படிதான். பெருமானை தவிர யாரையும் அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார். பெருமானை தவிர யாரு எந்த ஒரு நோக்கமும் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இப்படி சங்கிலி அம்மையாருடைய சரீரத்தில் அதை பார்க்கலாம். அது சங்கிலி அம்மையார் மாதிரி இருக்கிறதா பிணா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயில் பிணா பிள்ளைகள், அரண்கோயில் பிணா பிள்ளைகள். பெண்கள் சிவபெருமான் திருக்கோயில் வாழ்நாள் முழுவதும் பணி செய்யும் நற்பெயர் குறித்து அவர்களை திருக்கோயில் உதவிகளாக்கி கூறினார் என்று சொல்லி. அவன் ஊர் எது? ஊரில் ஒரு நாட்டு, ஒரு மாநிலத்தில், ஒரு மாவட்டத்தில், ஒரு கிராமத்தில் அதில் வாழும் மக்கள் அதை தங்கள் பதியாக்குவர். இறைவன் திருமேனியோ மேலும் கீழும் உள்ள உலகங்களை அனைத்தையும் கடந்து செல்வது. இந்த ஊர்ல பார்த்தாலும் அவனுக்கு திருமேனி இருக்கு, ஒரு பெயர் இருக்கு. எந்த ஊருக்கு நம்ம பார்த்து என்ன பேர் வேணாலும் அவனுக்கு வச்சுக்கலாம். அந்த பேர்ல இருந்து நமக்கு அருள் செய்வோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அவன் பேர் ஏது அப்படின்னா, அற்றார் ஆரோரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லா நமக்கு உற்றாரே. அதான் தாயுமிழி தந்தையிலி மனைவியோ நெருப்பில் சூடு போன்று அவன் குணமாக உள்ளவன். மக்கள் அவன் இளமை கோலமே, எனவே அவனுக்கு உறவினராக யாரை கொள்வோம் என்று சொல்லி, அயலார் யார் என்று சொல்லி, அட்டமூர்த்தங்களில் ஒன்றாக கொண்டவன் சிவபெருமான், அதன் அவனுக்கு அயலாராக யாரை கொள்வோம்? ஒருவனுடன் தொடர்புள்ளவரை நண்பர், நொதுமல் பகைவர் என மூவராக பிரிப்பில் நொதுமல் என்பது நட்போ பகைவோ இல்லாத அந்நியர். அப்புறம் அதான் அந்த மாதிரி சொல்றாங்க. அவனை பாடும் பரிசு ஏது அப்படின்னு சொல்லி, சொல்லுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்ட அவனை எவ்வண்ணம் புகழ்ந்து துதிப்போம் பாடுவோம் என்று சொல்லி, அப்படின்னா அவனுடைய பெருமைகளை சொல்லி வாழ்த்தி நம்ம பாட முடியாது என்று சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. அடுத்த திருப்பாட்டு, முய்யா தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்தும் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கால் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையால் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயானே ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்களையும் வகையெல்லாம் மொய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். மொய்யால் தடம் பொய்கை புக்கும் முகேர் என்ன பாவை போன்ற பெண்களே என்ன சொல்றாரு, நான் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வீர்களாக சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, மொய்யால் தடம் பொய்கைனா வண்டுகள் நிறைந்த அகன்ற திருக்குளத்தில்
கைகளால் நீரை அலைந்து முகேர் என்று ஒளி தோன்றும் வண்ணம் நீரில் வீழ்ந்து மூழ்கி அப்படின்னார். இப்போ குளிக்கிறவங்க என்ன செய்வாங்க, தண்ணி எல்லாம் அப்படி தள்ளி விட்டு அப்படி முழுகுவாங்க. அது மாதிரி மொய்யார் தடம் போகி புக்கும் முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்தும் கலல் பாடி, உன்னுடைய திருவடியை வணங்கி கொண்டே. இப்ப இந்த பாட்டிலிருந்து என்ன ஆரம்பிக்குதுன்னா நீராடல் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு பெண்ணா எழுப்பிட்டு வந்தாங்க, வீட்டில் போய் எழுப்பிட்டு. இப்பதான் நீராடல் ஆரம்பிக்குது. அதே மொய்யார் தடம் போகி புக்கும் முகேரன கையால் குடைந்து ஐயா வழியடியோ மாந்தவங்க ஆறல் போல் செய்யா வெந்நீராடி அப்படின்னா, இந்த வழிவழி அடிமைகளாகிய நாங்கள் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாடி வழி வழி அடிமைகளாகிய நாங்கள் நல்வாழ்வு எய்தினோம். ஆண்டவனாகிய நீ ஆன்மாக்களை அடிமை கொண்டு காத்தரும் திருவிளையாடலினால் உய்தி பெறுவார்கள் என்று சொல்லி, மொய்யா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருள் விளையாட்டில் உய்வார்களும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்தி வரும் வகைகள் அனைத்தாலும் ஈடேறிவிட்டோம். இனி நாங்கள் இழைத்து விடாமல் காத்தருள்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் உய்வடைந்தோம், எய்யாமல் காப்பாய், நாங்கள் இழைத்து விடாமல் காப்பாயாக என்று சொல்லி, அதாவது வழிவழி அடிமைகளாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா, நாங்கள் நல்வாழ்வு எய்தினோம், உன்னுடைய கருணையினால எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைச்சிருக்குது. ஆண்டவனாக இனி எங்களை ஆன்மாக்களை அடிமை கொண்டு காத்தரும் திருவிளையாடலினால் உய்தி பெறுவார்கள். உய்தி பெறுவார்கள் அனைத்தும் ஈடேறிவிட்டோம். இனி நாங்கள் அதிலிருந்து இழைத்து விடாமல், அதிலிருந்து நாங்கள் வெளியில தவறாமல் எங்களை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது பழைய அடியார்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க, மலைவிடையாருக்கு வழிவழியானாய் மனம் செய்குடி பிறந்த பல அடியாரும் கூடிய அம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி சொல்றது மாதிரி சொல்றார். ஆறலல் போல் செய்யா அப்படின்னார், நிறைந்த நெருப்பு போல என்று சொல்லி, நிறைந்த நெருப்பு போல, நெருப்பு தான் தூயதாக இருப்பதற்கு தான் பற்றிய பொருட்களையும் தூயதாக கொன்றுவிக்கும் இறைவனும் அப்படித்தான் தான் இயல்பாக பாசங்களில் நீங்கியவனாக இருப்பதன்றி தன்னை வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மாக்களையும் பாசங்களில் நீக்கக்கூடியவன் பெருமான். இந்த ஆறலல் அப்படின்னா, ஆறலல் போல் அப்படி செய்யா அப்படின்னா என்னன்னா, பெருமான் எப்படிப்பட்டவன்னா, நெருப்பு அப்படிங்கிறது தான் மட்டும் தூயதா இருக்கிறதுல தன்னோடு சேர்ந்த பொருள்களையும் தூயதாக்குவது நெருப்பு. அது மாதிரி இறைவன் தானும் மலமற்றவனாக இருப்பது மட்டுமன்றி மலமுடைய ஆன்மாக்களையும் மல நீக்கம் செய்து கொடுப்பார் பெருமான். அதுதான் இறைவனை வழிபாடு செஞ்சா நமக்கு என்ன நன்மைனா, நம்முடைய ஆணவ மலம் குறையும். ஆணவ மலம் குறைஞ்சதுன்னா பெருமான் திருவடி நமக்கு கிடைக்கும். செய்யா அப்படின்னா செய்ய செந்நிறமுடையவனே, செம்மை நிறத்தை மட்டுமின்றி குற்றமின்மையும் உணர்த்தும் என்று சொல்லி, நெருப்பு இறைவன் பாலும் பொருந்துமாறு என்று சொல்லி சொல்றார். அணுக இயலாத போல் இறைவனும் அயன்மால் இருவருக்கும் அணுக இயலாத அண்ணாமலையாக நின்றான் என்று சொல்லி சொல்றார். வெந்நீராடி அப்படின்னா பெருமான் வெள்ளை நிறமாக திருநீரை உள்தூணமாக அணிந்தவனே. பெருமான் எப்பொழுதும் திருநீர் அணிந்திருப்பார். வெந்த வெந்நீர் அணிந்து விரைநோன் திகழ் மார்பில் நல்ல பந்தனமும் இரவலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி, கொந்தனமும் பொலிசும் கொடிமாட செங்குன்று நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் இருப்பார். பெருமான் எப்படி இருப்பார்னா திருநீர் பூசியிருப்பார். எப்பொழுதும் பெருமான் திருநீர் பூசியிருப்பார். அதாவது என்ன சொல்றது, செம்மேனி வெந்நீற்று திருமேனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீரணிந்த மேனியன் பெருமான். நம்ம நம்பி பதிகத்தில் வருது, மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதியோர் நம்பி. மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி, உடம்பு பூரா திருநீர் பூசியிருப்பாங்க. பெருமானுடைய உடம்பு பூரா திருநீர் பூசியிருப்பாங்க. அதான் வெந்நீராடி என்று சொல்லி செய்யா வெந்நீராடி என்று சொல்லி, ஏனைய நிறமுள்ளவை விளக்கத்தக்கன. வெண்மையான நீர் தான் அணியறதுக்கு உகந்ததான். ஆமா, கருப்பா இருக்கிற நீரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வெந்நீர் தான் நம்ம ரொம்ப சிறந்தது. ஆனா பசுஞ்சான வெந்நீர்ல வெந்நீர் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அது ஒரு சிலர் செய்யறாங்க பக்குவமா, ஒரு சிலர் அந்த வேகம் விடுறதுல மாறி போயிடுது. ஆனா வெந்நீர், வெண்மையான திருநீர் தான் பூசணும் அப்படின்னு சொல்லி சிவக்கணியாவும் உரையில் எழுதியிருக்கிறாரு. இப்ப கண்ணாயிரம் ஐயாவும் அதை எழுதியிருக்கிறாரு. வெள்ளை நிறமுள்ள திருநீர் அது ஒன்று அணியத்தக்கது, ஏனைய நிறமுள்ளவை விளக்கத்தக்கன என்று சொல்லி பெருப்பாணத்துல உபதேச காண்டத்துல சொல்லப்பட்டு, நீராடி திருநீற்றில் குளித்தவன் என்று சொல்லி இறைவனை உணர்த்திச்சு. திருநீர் ஆடுவது பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு சொல்லி பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வெந்நீர் அப்படிங்கிறது என்னன்னா உமையம்மையை குறிக்கக்கூடியது. ஆமா, பராவணம் ஆவது நீர் அப்படின்னா, பராவணம்னா அம்மாங்க, உமையம்மை குறிக்கக்கூடிய திருநீர். ஆணையாம் நீர், ஆணையாமின நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்ற
சேரமான் பெருமான் நாயனார் திருநீற்றை பார்த்தா அவருக்கு என்ன நினைவு வருமா? உமையம்மை நினைவுக்கு வருவாங்களாம். அது ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னு சொன்னான். அந்த ஊர் வண்ணான் மேல இருந்த விபூதி, அந்த வெந்நீர் அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா திருநீரா தெரிஞ்சது. அது திருநீர் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா உமையம்மையா தெரிஞ்சது அவருக்கு. அப்ப பெருமானுடைய உமையம்மையினுடைய ஒரு உருவம் தான் வெந்நீர். அதான் பராவணம் ஆவது நீர், பாவம் அறுப்பது நீர். ஞானசம்பந்த பெருமான் சொன்னாருங்க. புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி, சேரமான் பெருமான் நாயனார் புராணத்துல புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றில் மூழ்கி நிலம் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு மாலைகள் தொடுத்தார் அப்படின்னு சொல்லி புராணத்தில் வருது. ஒரு அரசர், ஒரு அரசர் காலையில விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளத்துல போய் குளிச்சு அதுக்கு பிறகு உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவாராம். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றில் மூழ்கி அப்புறம் நந்தவனத்தில் போய் பணி செய்வாராம். அரசர் தண்ணி கட்டுவாராம், மலர் பறிப்பாராம், மலர் பறிச்சு சிறு அஞ்சை கிழக்கு பெருமாளுக்கு மாலை தொடுத்து சாற்றுவாராம். இப்படி எல்லாம் தொண்டு செஞ்சிருக்கிறார். உதயனி சாதனத்தார் முன் போற்ற போதேனார் எங்க சிறு தொண்ட நாயனாரோட குணத்துல. திருநீருக்கு அவ்வளவு பெருமை. திருநீர் பூசணுக்கு முன்னாடி எனக்கு போறதுக்கு தகுதி இல்லை சாமி அப்படிங்கிறார். யாரு சொல்றாரு? சிறு தொண்ட நாயனார் சொல்றாரு. சிறு தொண்ட நாயனாரு சாமி வந்துட்டு வீட்டுல பெண்கள் மட்டும் தனியா இருக்கிறாங்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா. ஆத்தி மரத்தடியில் போய் இருக்கிறார் செங்காட்டங்குடியில. வந்த உடனே சொல்றாங்க அம்மா திருவெண்காட்டு நங்கி சொல்றாங்க, ஒருத்தர் வந்தாரு திருவேடத்தோட, நீங்க இல்லாதனால வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் பார்த்தாரு, வேகமா எங்க இருக்கிறாருன்னு சொன்ன, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தி மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னு ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. ஓடி போய் அப்படி கையை கட்டி நின்னாரு. சாமி எப்படி பேசுவாரு? அப்படிதானே பேசுவார். நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னாரு. சாமி அப்படி ஒரு கம்பீரமா கேட்டார், நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னாரு. அப்ப அவரு, ஆமாங்க சாமி நான் தான் சொல்லு சாமி, திருநீர் பூசணைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லைங்க சாமி, என்னமோ எல்லாரும் என் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னாரு. ஊதியனி சாதனத்தோரும் போற்ற போதேன் ஆயினும் நாதனடியார்கள் கருணையினால் அருணி செய்வர் அப்படின்னாரு. எப்படி பேசுறாரு பாருங்க சிறு தொண்டர் நாயனார். அவருக்கு பேரு சிறு தொண்டர் கிடையாதுங்க, அவருக்கு பேர் பரஞ்சோதியார். அப்புறம் ஏன் சிறு தொண்டர் வந்ததுன்னா, நாதனடியார் முன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என்ன நிகழ்ந்தார் அவனையின் மேல. சிவருமான் அடியார் முன்னாடி எப்படி நிற்பாரு? இப்படிதான் நிற்பாரா? 6 அடி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 3 அடி தான் தெரியும், அப்புறம் 3 அடி எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படி குறுகி நிற்பாராம். அதனால் அவருக்கு பேர் சிறு தொண்டர், காரண பெயர். நாதன் அடியார் முன் நயப்பா, சிவபெருமானுடைய அடியாருக்கு முன்னாடி நேரம் நெஞ்ச நிமித்தி பேசக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் குறுக்கி தான் பேசணும், அதான் விதிங்க. சிவனடியார் முன்னாடி அப்படி பேசக்கூடாது. நாதன் அடியார் முன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் சேக்கல பெருமான் சொல்றாருங்க. அவர் பேசுறாரு சாமி கிட்ட, நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னதுக்கு ஊதியனி சாதனத்தோரும் போற்ற போதேன், திருநீர் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க சாமி அப்படின்னு யாரு சொல்ற? சிறு தொண்டர் நாயனார் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, எல்லாரும் என்ன எதை கருணையினால அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அப்புறம் அதுக்கு முன்னாடி சரீரம் போதுன்னு வச்சுங்களேன், திருநீருக்காக சொல்றேன். அப்பதான் அழைச்சிட்டு எல்லாம் பரிமாறினதுக்கு பிறகு, பிள்ளைக்கறி எல்லாம் பரிமாறினதுக்கு பிறகு சாமி சொல்றாரு, பிள்ளைக்கறி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம். தன்னுடைய மகனை அறிந்து அவர்கள் செய்ததெல்லாம் அதுல கண்ணுல தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். நல்லா உணர்ந்து படிச்சோன்னு வச்சுங்களேன், தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அப்படி எல்லாம் பரிமாறினதுக்கு பிறகு தாய் பிடிக்க தந்தை அறிய சொல்றாரு, தாய் பிடிக்க தந்தை அறிய மூவரும் மனமுவந்து செய்த கறி தான் நம்ம சாப்பிட்டோம். மூவரும்னா யார்? அந்த குழந்தையும் சிரிக்கணும், அப்பா சிரிக்கணும், அம்மா சிரிக்கணும், அந்த குழந்தையும் சிரிக்கணும். அதான் நடக்கிற காரியமா நடத்தி காட்டினாரு. அதுதான சிறு தொண்ட நாயனார். அப்படி எல்லாம் படைச்சதுக்கு பிறகு அவரு சொல்றாரு, சாமி உட்கார்ந்ததுக்கு பிறகு சொல்ற, இங்க நமக்கு தனியுண்ண ஒண்ணாதுங்க, நான் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லை எனக்கு. சரி என்ன பண்றது சார்? பாங்கு ஈசனடியார் பாங்கு நின்றாரை அலையும், பக்கத்தால தான் சிவனடியார் இருந்தாங்கன்னா வர சொல்லு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தனியாக போய் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, யாராவது ஒருத்தர் கூட சாப்பிட வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்காரரையே உட்காந்து ஐயா நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார வச்சு போட்டதே போதும் நம்ம சாப்பிடக்கூடாதான். செக்குலர் பெருமான் ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இப்போ வகுப்புல என்னன்னா ஒவ்வொன்றும் நமக்கு அவரு பாடம் எடுக்கிறாரு. இங்கு நமக்கு தனியுள்ள ஒன்றாது வம்பா போச்சு. காலையிலிருந்து ஒரு ஆளை பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இன்னொரு ஆள் வேற கேட்கிறாரு. அப்புறம் தான் போனாரு. இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னு வந்தாரு. அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா சாமி கிட்ட, சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் அப்படின்னு. பாருங்க, திருநீர் இட்டா தான் பெருமை. எல்லாரும் இந்த உலகத்துல திருநீர் வச்சிருக்கிறாங்க, நானும் அவைகளை எல்லாம் பார்த்து திருநீர் இடுவேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணாராம், உண்மை போல நீர் இட்டார் யாருள்ள உண்பீர் அப்படின்னு பக்கத்தால உட்கார சார். திருநீர் பூசினதால சாமிக்கு பக்கத்தால உட்கார யாரு? சிறுத்தோட நாயனார். அப்ப திருநீர் பூசினா எவ்வளவு பெருமை பாருங்களேன். உண்மை போல நீரிட்டால் யாரோட உண்பீர் அப்படின்னு. அப்புறம் தான் பக்கத்தால் உட்காந்து அவருக்கு முன்னாடி இவர் கை வச்சதுனால 6 மாசத்துக்கு ஒருக்கா நான் சாப்பிட்ற ஆளு, எந்த அளவுக்கு நான் சாப்பிடுன்னு எனக்கே தெரியாது, எனக்கு முன்னாடி நீ கை வைக்கிற அப்படின்னு கையை டப்புன்னு பிடிச்சிட்டாரு சார். நான் சாப்பிட்டா உறுப்பு இதாயிரும் இல்லையா, அதனால கையை பிடிச்சிட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு காணாத போயிடுறாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு சரீரத்தில் நிறைய இருக்கு. அவர் காணாத போயிட்டாரு, குழந்தை உயிரோட வந்துருச்சு. குழந்தை உயிரோட வந்துருச்சுன்னா அவங்க சந்தோஷப்படல, சாப்பிடாத போயிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாங்களாம். குழந்தை உயிரோட வந்தது அவங்களுக்கு பெருசா இல்லை, வந்தவர் சாப்பிடாத போயிட்டாரு அப்படின்னு தான் அங்க வருத்தப்பட்டாங்களாம். அதெல்லாம் பெரிய புராணம், அது எங்கேயும் போகணும் வைங்க. இப்படி இந்த வெந்நீருக்கு அவ்வளவு சிறப்பு, திருநீருக்கு அவ்வளவு சிறப்பு. எங்க நாம முடிக்க மாட்டோம். கடவுள் உன் வலியடியோம் அப்படின்னாரு. உன் வலியடியோம் வாழ்ந்தவங்க அப்படின்னாரு. வலியடியோம்னா என் தந்தை, தந்தையோட தந்தை, என் கூட்டம் எல்லாம் சிவனடியார் அப்படின்னு. இது ஏர்பன் கழிக்காம ஏற்படத்தில் பார்க்கலாம். ஏர்பன் கழிக்காம அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு வயிற்று வலி வந்துடும். அந்த வயிற்று வலி யார் வந்தா நீங்கும்னா சாமி சொல்றாரு, நம்பி ஆரோரன் வந்தாதான் அந்த வயிற்று வலி நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, எந்தை தந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் வழிவழி சிவனடியார சிவனை பெருமானையே வழிபாடு செய்யக்கூடிய கூட்டம் நாங்க. அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் வந்துதான் இதை தீர்ப்பதோ, அப்படி தீர்க்கிற நேரம் இந்த சூளையோடவே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் உயிரை போக்கிக்கிறேன். அப்படின்னா அந்த வழிவழி அடிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் வழியடியோம் அப்படிங்கிறது எந்தை தந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் தம்பிரானீரே என்று பணி செய்த பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள். ஆமா, அதான் வழியடியோம் அப்படிங்கிறது. ஐயா நீ ஆட்கொண்டருள் விளையாட்டின் அப்படின்னாரு. ஆட்கொண்டருள், ஆட்கொள்ளல் ஒரு செயல், விளையாடுதல் இன்னொரு செயல். ஆட்கொள்ளுவது ஒரு செயல். இறைவன் தன் அடிமையாக ஏற்றுக்கொண்ட உயிர்களை அவற்றின் வினைகளை நுகரச் செய்து அந்த ஆணவ மலப்பிணைப்பில் படிப்படியாக தளர்வது ஒன்று என்று சொல்லி இறைவன் அதற்கு ஆணவ மலத்தை நீக்கி அப்புறம் வீடு பேரு கொடுக்கக்கூடிய நிலையை சொல்றாரு. ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் அப்படின்னு சொல்லி, ஆட்கொள்ளுவது ஒண்ணு, அருளுதல் ஒண்ணு, விளையாட்டு என்று சொல்லுவது ஒண்ணு. பெருமாள் இது 3 இதுல சொல்லப்படும். உய்வார்கள் உய்யும் வகையில் உயிர்களுக்கு பெத்த காலத்து சொர்க்காதி போகமும் பதமுக்திகளும் முக்தி காலத்து வீடு பேரும் கொடுத்தல் பயத்தது என்பது என்று சொல்லி சொல்றாங்க. உய்வார்களும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம்னா ஒரு நிலப்பரப்பில் 1 மணி நேரம் இடையின்றி பெருமலை வெய்யன் அந்த பரப்பில் மேட்டுப்பகுதி மழைநீரை வீணே கழிக்கும் பள்ளப்பகுதி நீரை தன்பால் நிறுத்தி உழவு தொழிலுக்கும் நிலத்தடியிற்கு வளத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளும். அதுபோல உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்று சொல்லி இன்று உய்வார்கள் என்றது திருவருளை விரும்பி தவமுறை மெய்யடியார்கள் உய்யும் வகை மலப்பிணைப்பை நீக்கி திருவருளை பெறுவதற்குரிய சரிய முதலிய நெறிகள் என்று சொல்லி சொல்றார். இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவங்களும் பெருமான் திருவுடைய வணங்கி வாழ்த்தி இந்த சிவலோகம் போறத நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லி யார் சொல்றார்? சுந்தரர் தானனை பதிகத்தில் சொல்றார், மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் அப்படின்னு அதான் சொல்ற. விண்ணுலகத்தவர் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காத்து வித்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி நொடித்தான் மலை பதிகத்தில் சொல்றார். அப்படி மேல போக போக பாடினதான திருவந்தை களத்திலிருந்து கைலாயம் போற வரைக்கும் பாடணும்.
அப்படி போற பொழுது பாடிட்டே போறாருங்க. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வலியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே என்று கண்டுடைந்து. இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவர்களும் உன்னை வாழ்த்தி வழிபாடு செஞ்ச அடியார்கள் சிவலோகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன் என்று சொல்லி அப்படியே பாடிட்டே போறார். ஈயாமல் எமை காப்பாய் சென்னறி செலவில் நாங்கள் இதுவரை முன்னேறிக்கிறது அனைத்தும் கைவரப்பெற்றும் இனி மேலும் வீட்டுடைய நோக்கி செல்ல வேண்டியுள்ள செலவில் நாங்கள் கலைப்படைந்து பிறவியில் சென்று விடாமல் எங்களை காத்தருள்க. எய்யாமல் காப்பாயினா மீண்டும் நாங்கள் பிறவியில் சென்று சேராமல் எங்களை காக்கணும் என்று சொல்லி பெருமான் திருவடிக்கு இந்த பெண்கள் எல்லாம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆமா, இழைத்து விடாமல் என்று பொருள்களாம் என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு ஆர்த்த பிறவி துயர்களை நாம் ஆத்தாடும் தீர்த்தன் நல்வில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் புத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கடைகள் ஆத்ம வரம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்தைகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இடும் சுனை நீர் ஆடையலோ எம்பாவாய். இதுவும் நீராடிக்கொண்டே பாடக்கூடிய திருப்பாடல் தான். நீ வரக்கூடிய 18 பாட்டு வரைக்கும் அப்படிதான் நீராடிக்கொண்டே பாடுவது. 20 வரைக்குமே அப்படிதான். இப்ப துயில் எழுப்பியாச்சு, 10 பாட்டு வரைக்கும் துயில் எழுப்பியாச்சு, விண்ணப்பம் முடிஞ்சது, இறைவன் பெருமையும் முடிஞ்சது. இப்ப நீராடிக்கொண்டே அந்த பெண்கள் பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே நீராடுறாங்க. அதான் இந்த பாட்டு. ஆத்த பிறவி துயர்களை நாம் ஆத்தாடும் அப்படின்னாரு. ஆத்த பிறவினா ஆத்தனா அனாதிய ஆணவ மலத்தால் பிணிப்புடன் காரணமாக வந்த பிறவி. நம்ம ஏன் இந்த மண்ணுலகத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா ஆணவ மலம் இருந்ததுனால பிறந்திருக்கோம். ஆமா, ஆணவ மலம் மட்டும் முற்றிலும் நீங்கி இருந்தா இந்த பிறப்புக்கு நம்ம வந்திருக்கோங்கிற அவசியம் இல்லை. எங்க போயிருப்போம்? பொன்னுலகம் போயிருப்போம், பெருமானுடைய திருவடிக்கு போயிருப்போம். மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு சாமி எதுக்கு நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம ஆணவ மலத்தை நாம் தேய்த்துக் கொள்வதற்காகத்தான் கொடுக்கிறார். இந்த உலகம் நமக்காக படைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஆணவ மலத்தை நீக்கி சிவபுண்ணியங்கள் செஞ்சு பெருமான் திருவடி அடைகிறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அதான் வேற ஒன்றும் கிடையாது. அதான் ஆத்த பிறவி துயர்களை நாம் ஆத்தாடும் என்று சொல்லி அது அப்படி அவ்வாறு வந்தபின் மாயா கர்ம வளங்களாலும் ஆன்மா கட்டப்படுதலால் வரும் பிறவி என்பது வருகை என்று சொல்லி, அதாவது நமக்கு செய்த வினையின் காரணமாக சாமி இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்படி செய்த வினையின் காரணமாக மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வினைகள் செய்து மீண்டும் இந்த பிறப்பு வராமல் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம், இந்த பூமி அவமே இந்த பூமி சிவனைய கொள்கின்றவார் என்று நோக்கினார். திருப்ப பள்ளி எழுச்சியில் சொல்றார். அப்ப இந்த பூமியில பிறந்தாதான் நம்ம நல்வினைகள் செய்து மீண்டும் பெருமான் திருவிழா அடைய முடியும். சொர்க்கத்துல எப்படின்னா நீங்க செஞ்ச அந்த புண்ணியங்கள், உலகியல் புண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிற காலத்து வரைக்கும் சொர்க்கத்துல இருக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துதான் ஆகணும். நரகத்துல என்னன்னா நீங்க செய்த பாவங்கள் அனுபவிக்கிற வரைக்கும், அந்த பாவ காலங்கள் முடிகிற வரைக்கும் நரகத்தில் இருக்கலாம். அதுக்கு மேல அங்க இடம் கிடையாது. மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துதாகணும். போனா திரும்பி வராத ஒரே இடம் எதுன்னா பெருமான் திருவடி ஒன்றுதான், சிவலோகம் ஒண்ணுதாங்க. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது கடப்பநாயகர் பணத்துல வருது. மேவினார் பிரியமாட்டா போனா திரும்பி வராத ஒரே இடம் எதுன்னா பெருமான் திருவடி ஒண்ணுதான். வேற எங்க போனாலும் திரும்பி வந்துதாகணும். சொர்க்கத்துக்கு போனாலும் வந்துதாகணும், நரகத்துக்கு போனாலும் வந்துதான் ஆகணும். அதெல்லாம் அந்த கிரமங்கள், அதை நம்ம செய்த வினையனுடைய காலங்கள் முடிகிற வரைக்கும் தான் அங்க வேலை. நமக்கு திரும்பி வராத ஒரு இடத்துக்கு போனோம்னா பெருமான் திருவடிக்கு போனால் ஒளியே மீண்டும் மீண்டும் நம்ம பிறப்புக்கு வந்தே தான் ஆகணும். இந்த ஆத்த பிறவினர் ஆணவ மலத்தால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஆன்மாக்கள் பிறந்துதான் போகணும் என்று சொல்லி நமக்கு ஒரு விதி. ஆன்மாவின் அறிவிச்சை செயல்களும் பிணிப்புன்பது. ஆத்தல்னா நுகர்வித்தல், வினைப்பயனை நுகர்வித்த பிறவி என்று சொல்லி ஆர்த்த பிறவி துயர்கட அப்படின்னார். அப்படி இந்த பொய்யில் நீராடுவதால் அனாதியான மல பிணிப்பும் அதன் காரணமாக பிறவாக அனாதியாய் வரும் பிற பிறப்புகளும் வரும் துயர்களும் ஒளியும்படி இந்த குளத்துல குளிக்கிறதுனால, இந்த புனித நீராடுவதனால நம்ம பிறப்பு நீங்கும் என்று சொல்லி ஆர்த்த பிறவி துயர்கடனா ஆத்தாடும் என்று இது தீர்த்த சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தீர்த்த புனித தீர்த்தங்கள் நீராடுவதனால நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். நாம் ஆத்தாடும் தீர்த்தனர் ஆரவாரம் செய்தல் பிறப்பிறப்பு நீங்குவதற்கு சாதனமாக நீராடுவதற்கு இறைவனின் இந்த பொய்யை பெற்றோம் என்று சொல்லி சொல்றாரு. தீர்த்தன்னா தூயவன் அர்த்தங்க. தீர்த்தன்னா சிவபெருமானுக்கு பேர் தீர்த்தன், தூயவன். அது மட்டுமல்ல, ஆன்மாக்களின் மல மாசுக்களை மன்னி தீர்ப்பவன் நீர். சிவபெருமான் அட்டமூர்த்தங்கள் ஒன்றாக புண்ணிய
நீர்களை சிவபெருமானாக கொள்வது மரபுங்க. ஆமா, நீராடுகின்ற பொழுது பெருமானே அங்க நீராக 5 பஞ்சபூதங்கள் ஒன்று பெருமானுடைய வடிவம் இல்லைங்களா? அட்டமூர்த்தங்கள்ல நீர் ஒண்ணு இல்லையா? அதனால நீர்ல அந்த புனித தீர்த்தங்கள்ல மூழ்குகின்ற பொழுது இறைவனே நம்மை தூய்மைப்படுத்துவதாக நம்ம கருதி கொள்ளணும். வணங்கி கொண்டுதான் இறங்கணுங்க. எந்த புனித தீர்த்தங்களில் நீராடுகின்ற பொழுது அதை வணங்கி கொண்டுதான் நம்ம இறங்கணும். ஆமா, திருவாலங்காடு தேவாரத்தில் சொன்னார் பாரு, ஒன்றா உலகத்து வானார்தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்தாமே நின்றாக எங்கள் விழுந்தார்தாமே நீர் வழி தீ ஆகாசமானார்தாமே ஒன்றாடு கூற்றை உதைத்தார்தாமே கோலப்பலனை உடையார்தாமே சென்றாடு தீர்த்தங்களானார்தாமே திருவாலங்காடரையும் செல்வர்தாமே. பெருமான் எப்படி இருக்கிறான் அங்க திருவாலங்காட்டுல? சென்றாடு தீர்த்தங்களானார்தாமே. பெருமான் தீர்த்தமாகவும் இருக்கிறார். அந்த தீர்த்த யாத்திரை அதனாலதான் ரொம்ப மூர்த்தி தலம் தீர்த்தம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபட்டா வார்த்தை சொல்ல ஒரு நற்குருவும் வாய்க்கும் பராபரம் என்ன. இந்த மூணையும் சரியாச்சது நல்ல குருநாதர் கிடைப்பார். தீர்த்தம், மூர்த்தி தலம், தீர்த்தம் மூணையும் சரியா செஞ்சா நல்ல குருநாதர் நமக்கு கிடைப்பார். வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு. வார்த்தைன்னா என்ன? உபதேச மந்திரம் தான், வேற ஒன்றும் இல்லை. வார்த்தைன்னா வேற ஒன்றும் வார்த்தை கிடையாது. அஞ்செழுத்து தான் நமக்கு வார்த்தை. சென்றாடு தீர்த்தங்கள் அனாதாமே திருவாலங்காடரையும் செல்வர்தாமே அப்படின்னாரு. நல் சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தனர். சிற்றம்பலம் தில்லை திருக்கோயிலுள்ள 5 சபைகள்ல ஒன்று சிற்றம்பலம் என்று சொல்லுவது. ஆமா, அது ராஜசபை, தேவசபை, இப்படி கனக சபை, திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் பெருமானுடைய அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய 5 சபை, பஞ்ச சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைவன் நல் அப்படின்னா என்ன? நல் சிற்றம்பலத்தை அப்படின்னா அந்த சிதம்பரம் போய் வழிபாடு செஞ்சா நம்ம பிறப்பு நீங்க. அதான் நல் சிற்றம்பலம் அப்படின்னா நன்மையை தரக்கூடிய சிற்றம்பலம். நல் சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் அப்படின்னா ஓனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானிடம் செய் வரதர் போற்றால் தொலை. மானிடம் செய் வரதர் போற்றால் தொலை ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாரும். அப்படிதான் படிக்கணும். அந்த 2வது பாட்டு பெரிய புராணத்தில் அதான் இல்லைங்களா? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையும் மானடம் செய் வரதர் போற்றால் தொலை. முதல் 2 வரியை கடைசியை சொல்லணும், கடைசி 2 வரியை முதல்ல சொல்லணும். தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தொலை. என்ன? ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும். அப்படி எடுத்துக்கணும். அங்க போய் கூத்த பெருமான வழிபாடு செஞ்சா நமக்கு அந்த பிறப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, சிதம்பரம் போங்க. தீயாடும் கையில் அனலேந்தி ஆடக்கூடிய திரு 5 ஊழி கூத்தை உணர்த்திற்று என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய கூத்து 5 கூத்துங்க. பெருமான் ஆடக்கூடிய நடனம் என்னன்னா 5 கூத்து. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது உலகத்துல நடக்கக்கூடியது. இந்த 3 இல்லைங்களா? உலகத்தை படைப்பது, உலகத்தை காப்பது, உலகத்தை அழிப்பது 3 அவனே தான் செய்யறான். பிரம்மா, விஷ்ணு, உதரன் மூலமாக அவர்கள் மூலமாக அதிர்ஷ்டத்து நின்று பெருமானே தான் 3 செய்யறார். அப்புறம் மறைத்தல், அருளல் அப்படிங்கிறது அவனே தான் செய்யறார். அது ஆன்மாவில் நடக்கக்கூடியது. மறைத்தல் அப்படிங்கிறது என்ன? மறைத்தல் அப்படின்னா நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் பெருமானை சென்று அடையாத நம்மளை பெருமானை அறிய முடியாது மறைக்கிறது. என வினை செய்வதற்காக. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு இறைவனே நமக்கு அருள் செய்வதுதான் அருளல். இப்ப மறைத்தல், அருளல் ஆன்மாவில் நடக்கக்கூடியது. படைத்தல், காத்தல், அழைத்தல் உலகத்தில் நடக்கக்கூடியது. மணி என்னாச்சு? 7:30 ஆயிடுச்சா? குவலயமும் வானும் எல்லோமும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதாவது விண்ணுலகங்களை விட எல்லாம் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடினர். படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி அப்படிங்கிறது மாறி வருது இல்லைங்களா? படைத்தும் பாட்டில் எப்படி வருது? காத்தும் படைத்தும் கறந்தும் மாறி வரும். பாட்டில் மாறி வரும். முதல்ல படைப்பு வரணும், ஆனா இதுல காத்தும் படைத்தும் வரும். பாடல்களை அப்படி மாறி வருங்க. படைத்தல் அனாதி கேவலத்தில் கிடக்கும் உயிர்களை காரண உடல் முதல் தூள உடல் வரையில் உள்ள 5 உடல்களையும் அவற்றில்
நின்றையும் கரணங்களையும் உயிர்கள் புசிப்பதற்கான போகங்களையும் படைப்பது. படைத்தல்னா எப்படின்னா 5 உடல்ங்க நமக்கு. நம்ம முதல்ல எங்க கிடந்தோம்னா கேவலத்துல அனாதி கேவலத்துல கிடந்தோம் இல்லைங்களா? அப்ப உடம்பெல்லாம் எதுவும் கிடையாது, ஆன்மா மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகு சாமி 5 உடம்பு கொடுத்துருக்காரு. நம்ம கண்ணில் பார்க்குற உடம்பு ஒண்ணுதான், மற்ற 4 உடம்பு கண்ணில் பார்க்க முடியாது. ஒரு உடம்புக்கு பேரு காரண சரீரம்னு பேருங்க. சைவ சித்தாந்தத்தில் தான் எல்லாம் இருக்குது. காரண சரீரம்னா மாயை மட்டும் இருக்கக்கூடியது காரண சரீரம். அப்புறம் கஞ்சுக சரீரம், 5 தத்துவங்களால் ஆனதா கஞ்சுக சரீரம். 5 தத்துவங்கள் என்ன அப்படின்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவம் 5. 7 தத்துவம் வித்யா தத்துவம், அதுல 5 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அதுக்கு பேரு கஞ்சுக சரீரம். பஞ்ச கஞ்சுகம்னு பேரு. 5 பஞ்ச கஞ்சுகம்னா 5 சட்டை போல. அதுக்கடுத்து குணசரீரம், தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம் சமமா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சூக்கும சரீரம். சூக்கும சரீரங்கிறது தான் புரியட்ட காயம்ங்கிறதுங்க. அகவல்ல வருது இல்லையா, விநாயகர் அகவல்ல புரியட்ட காயம் புறப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி, அந்த புரியட்ட காயங்கிறது தான் சூக்கும சரீரம். புரிய அட்டைன்னா 8 தத்துவங்களான உடம்பு. அது என்னென்ன தத்துவம் அப்படின்னா சுவையொளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவையொளி, ஊறு, ஓசை, நாற்றம். புலன்கள் 5. தன்மாத்திரைன்னு சொல்லலாம், புலன்னு சொல்லலாம். தன்மாத்திரைகள் 5. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். அதான் இது ஆன்ம இது என்ன சொல்றது, 4 சொல்லுங்க. அந்த கரணம் 4 3 சொல்லுவாங்க. மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாத போனாலும் பரவாயில்ல. மனம், புத்தி, அகங்காரம் இருக்குது இல்லைங்களா? அந்த 3ல புத்தி இருக்குது பாருங்க. அந்த புத்தி இந்த 8 தத்துவத்தில் வந்துருது. அதுதான் நுண்ணுடல் அப்படிங்கிறது சூக்கும சரீரம். இந்த நுண்ணுடல் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது தூள சரீரம். நம்ம நேரில் கண்ணில் பார்க்கறது, சாப்பிட்றதுனால வரக்கூடியது. இது தூள சரீரம். அந்த சூக்கும சரீரம் இருக்குது பாருங்க. அந்த உடம்பு பெருமான் நம்ம ஆன்மா இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் கூடவே வரும். அதுக்கு அழிவே கிடையாதுங்க. அந்த 8 தத்துவம் எப்பவுமே இருக்கும். அதுல புத்தி தத்துவம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த புத்தி தத்துவத்துல இப்ப நீங்க கேட்கறது, படிக்கிறது எல்லாமே அதுல பதிவாயிரும். எப்பவாவது உங்களுக்கு எத்தனை பிறவி கழிச்சு வேணாலும் அது உங்களுக்கு நினைவுக்கு வரும். எங்க படிச்சங்கிறதெல்லாம் தெரியாது, உங்களையும் அறியாம அது ஒரு கிளாஸ் ஆகும். அதுதான் புத்தி தத்துவத்தினுடைய வேலை. நீங்க புரியுதா இல்லையா கேட்டு வைங்க. அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்க வகுப்புல கேட்கவே இல்லைனாலும் கூட எது எப்படியாவது உள்ள போயிருக்குன்னு வச்சுங்களேன், எப்ப வேணுமோ அப்ப அது கிளாஸ் ஆகும். அதுதான் புத்தி தத்துவத்தினுடைய வேலைங்க. ஆமா, பற்றி கொள்ளுவது, ரிசீவிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது ஒரு சிப்பு மாதிரி. இந்த 8 தத்துவம் தான் கடைசி வரைக்கும் வரக்கூடியது. அதான் புரியட்ட காயம் அப்படின்னு சொல்றது. அதாவது வலுவ பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்றாருங்களா. 7 பிறப்பிலையும் வருது அப்படின்னு சொன்னா எப்படி வருதுன்னா இந்த புத்தி தத்துவத்தின் மூலமா தான் வருது. இப்ப நடக்கிறது நமக்கு வீட்டுக்கு போனா மறந்து போயிருது, அது வேற. ஆனா உள்ளுக்குள்ள பதிவாயிருக்கு. அதுக்காக தான் கேட்கணும் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. எப்ப வேணுமோ அப்ப கிடைக்கும். அப்ப 5 உடம்பு: காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தோல சரீரம். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப விரிவா இருக்கு. விளையாடி அப்படின்னா இதெல்லாம் சாமி எப்படி செய்யறாரு அப்படின்னா சும்மா ஒரு விளையாட்டை செய்யறாரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆமா, ஒரு சங்கல்ப மாத்திரத்துல செய்யறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணு உலகத்தை படைக்கிறது காக்குறதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் கறந்து விளையாடி அப்படின்னு ஒரு விளையாட்டா செய்யறாரு. அதுதான் பெருமானுடைய ஒரு திருவருள். அப்படி சொல்றார். வார்த்தையும் பேசின இறைவன் புகழ்கள். அதான் வார்த்தை அப்படின்னா இறைவனுடைய பெருமைகள் தான் வார்த்தை. திருவார்த்தை அப்படின்னு திருவாசகத்தில் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இறைவனுடைய பெருமைகளை சொல்வது திருவார்த்தை. இதே இந்த திருவார்த்தைங்கிறது 2 பேர்த்துக்கு சொல்றாரு சேக்கிழ பெருமான் பெரிய புராணத்துல. ஞானசம்பந்த பெருமானுக்கு, நாவுக்கரசருக்குன்னு சொல்றாரு. அவங்களுடைய பெருமைகளும் திருவார்த்தை தான் அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவார்த்தை அப்படின்னு சிதம்பரத்துல சொல்றார். அதே மாதிரி நாவுக்கரசர் பற்றி சொல்லுகின்ற பொழுது நல்ல திருவார்த்தை அப்படிங்கிறார். 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த திருவார்த்தைங்கிறது வரும்.
பெருமானுக்கு தான் திருவார்த்தை. ஆனா அதுக்கு அடுத்தது திருவார்த்தை சொல்றது யாருக்கு அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு பெரிய புராணத்தில் அது இருக்கு. இப்படி பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் தாமரை மலர் விளங்குகின்ற பொய்கை என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு உடையான் பொற்பாதம் ஏற்றி உடையான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நிறைய சொல்லணும். இறைவனே அனல் வடிவமாக நின்று அண்ணாமலையில் உள்ள பெருமை பெற்ற சுனையும் ஆயிற்று, நெருப்பு மலையிலிருந்தும் நீர்வளம் குன்றாத பெருமையுள்ள சுனை என்ற நயமும் காண்க என்று சொல்லி அப்படி இந்த பாட்டில் ஆத்த பிறவி துயர்களை நாம் ஆத்தாடுகிற பாட்டோடு நமக்கு இன்னைக்கு நிறைவு செய்யணும். இன்னும் பைங்கோலை காரணங்களெல்லாம் அப்புறம் அப்படிக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது தான். என்றும் இன்பம் பெருக முயல்வினால் ஒன்று காதலின் துள்ளமும் ஓங்கிட மன்றுளா நடிகாதவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.